சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளிலும் நம்ம பார்க்க போகிற ஒரு பாடத்தினுடைய தலைப்பு மாதுளை. ரொம்ப வருடங்களுக்கு முன்பதாக ஒரு மூத்த சகோதரி எடுத்த ஒரு பாடத்தினை தான் இன்றைய நாளிலும் நாம் பார்க்க போகிறோம். இந்த பாடத்தினுடைய ஆதார வசனம் இடம்பெற்றுள்ள புஸ்தகம் பார்த்தோம்னா ஆகாய். இந்த ஆகாய் புஸ்தகத்தினுடைய பேக்ரவுண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 அதிகாரம் மட்டுமே இந்த ஆகாய் புஸ்தகத்தில் இருக்கிறது. இந்த புஸ்தகத்தினுடைய பேக்ரவுண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜெருபாபேல் தலைமையில் ஆலயம் கட்ட ஜெருசலேமுக்கு இஸ்ரேல் ஜனங்கள் வராங்க. வந்தவங்க அங்கே சில பிரச்சனை நிமித்தம் ஆலயம் கட்டுறதை விட்டுட்டு தங்களுடைய சொந்த வேலைகளுக்கு அவங்க போயிடுறாங்க. அப்படி போகும்போது தேவன் ஆகாய் தீர்க்கதரிசி மூலமாக அங்கே ஜெருபாபேல் அவரையும் பிரதான ஆசாரியனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனுக்கும் சொல்லப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனம் தான் இந்த ஆகாய் புஸ்தகம். பாருங்கள், அதில் எப்படி அந்த வசனங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடு பாழாய்ப்பட்டு இருக்கும்போது நீங்கள் மச்சு மாவுப்பட்ட வீடுகளில் குடியிருக்கிற காலம் இதுவா? நீங்கள் திரளாய் சம்பாதிக்கிறீங்க, ஆனாலும் என்ன பண்ணுறீங்கன்னா பொத்தலான பைகளிலே நீங்கள் போடுறீங்க. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய ஆலயம் என்னவாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அங்கே பாலடைஞ்சு இருக்குது. ஆனால் நீங்கள் ஆலயம் கட்ட வந்துட்டு உங்களுடைய சொந்த வேலைகளை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. அதனால் ஜெருபாபேலே நீ திடம் கொண்டு நீ என்ன பண்ணு, என்னுடைய ஆலயத்தை நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஜனங்களை கூட்டி நீ என்னுடைய ஆலயத்தை நீ கட்டு அப்படின்னு அங்கே சொல்கிறத பார்க்குறோம். சொல்லிவிட்டு அவர் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, ஆகாய் 2:6-7 வசனங்கள். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், கொஞ்ச காலத்துக்குள்ளே இன்னும் ஒரு தரம் நான் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் வெட்டாந்தரையையும் அசைய பண்ணுவேன், சகல ஜாதிகளையும் அசைய பண்ணுவேன். சகல ஜாதிகளாலும் விரும்பப்பட்டவர் வருவார். இந்த ஆலயத்தை மகிமையினால் நிறைய பண்ணுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ பாருங்க, இங்கே ஒரு ஆலயத்தை பற்றி பேசுகிறார். இன்னும் ஒரு தரம் நான் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் வெட்டாந்தரையும் அசைய பண்ணுவேன், சகல ஜாதிகளையும் அசைய பண்ணுவேன். சகல ஜாதிகளாலும் விரும்பப்பட்ட அவருடைய ராஜ்யம் இந்த பூமியிலே ஸ்தாபிக்கப்படும். அதாவது ஒரு ஆலயத்தை குறித்து பேசுகிறார், அவருடைய ராஜ்யத்தை குறித்து பேசுகிறார். இன்னுமாக 2:9 வாசிக்கும் போது, முந்தின ஆலயத்தை பார்க்கிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரியதாக இருக்கும். முந்தின ஆலயத்தை விட பிந்தின ஆலயம் அவருடைய ராஜ்யத்தில் ஏற்படுத்த போகிற சபை, அந்த ஆலயத்தை பற்றி இங்கே பேசுகிறார். சொல்லிட்டு 2:18 பார்க்கும்போது, இப்போதும் இதற்கு முந்தின காலத்தில் நடந்ததை உங்கள் மனசில் சிந்திச்சு பாருங்கன்னு சொல்லிட்டு 2:19 ஆகாய் 2:19 வாசிக்கும்போது, களஞ்சியத்தில் இன்னும் விதை தானியம் உண்டோ? திராட்சை செடியும் அத்திமரமும் மாதுளம் செடியும் ஒலிவ மரமும் கனி கொடுக்கவில்லையே. அப்போ பாருங்க, 2:19 ஒரு பிந்தின ஆலயம் அவருடைய ராஜ்யத்தில் ஸ்தாபிக்கப்பட போகிற சபையை குறித்து, ஒரு ஆலயத்தை குறித்து, பிந்தின ஆலயத்தை குறித்து சொல்லிட்டு இங்கே ஒரு 4 மரங்களை பற்றி பேசுகிறார். என்ன மரம் பார்த்தீங்கன்னா, திராட்சை செடி, அத்திமரம், மாதுளம் செடி, ஒலிவ மரம். அது என்ன பண்ணலாம், கனி கொடுக்கவில்லை. ஒரு 4 மரங்களை பற்றி அங்கே பேசுகிறார். அப்போ இந்த மரங்களை பற்றி நம்ம வேறு எங்கேயாவது படிச்சிருக்கோமா? இதுக்கு முன்னாடி எங்கேயாவது படித்ததோ பார்த்ததோ ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதே திராட்சை செடியை பற்றி, அத்தி மரத்தை பற்றி, ஒலிவு மரங்களை பற்றி நம்ம எங்கேயாவது படிச்சிருக்கோமான்னு கேட்டிங்கன்னா, ஆமாம் அன்புக்குரியவர்களே, நம்ம படிச்சிருக்கிறோம். எங்கே படிச்சிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நியாயாதிபதிகள் 9ஆம் அதிகாரத்தில் யோதாம் ஒரு ஓமையை சொல்கிறாரு. அந்த ஓமையில் சில மரங்களை பற்றி பேசுகிறார். அந்த மரங்களை பற்றி சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, நியாயாதிபதிகள் 9ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிக்கும்போது, விருட்சங்கள் தங்களுக்கு ஒரு ராஜாவை அபிஷேகம் பண்ணும்படி போய் ஒலிவ மரத்தை பார்த்து, நீ எங்களுக்கு ராஜாவா இரு என்றது. விருட்சங்கள் எல்லாம் தங்களுக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்தும்படி என்ன பண்ணுறாங்க, ஒலிவ மரத்தை பார்த்து நீ எங்களுக்கு ராஜாவா இரு அப்படின்னு சொல்லுது. அதற்கு அந்த ஒலிவ மரம் என்ன சொல்லுதுன்னா, தேவரும் மனுஷரும் புகழ்கிற என்னிலுள்ள என் கொழுமையை விட்டுட்டு நான் மரங்களை அரசால போவேனோ அப்படின்னு சொல்லுது. அப்படி சொன்ன உடனே இந்த மரங்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்து 10ஆம் அதிகாரம் வசனம் வாசிக்கும்போது,
10ஆம் வசனம், அப்பொழுது மரங்கள் அத்தி மரத்தை பார்த்து, நீ வந்து எங்களுக்கு ராஜாவாயிரு என்றது. அதற்கு அத்திமரம் என்ன சொல்லுதுன்னா, நான் என் மதுரத்தையும் என் நற்கனியும் விட்டு மரங்களை அரசால போவேனா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அத்திமரம் என்ன சொல்லுச்சுன்னா, நான் விருட்சங்களை என்ன பண்ண மாட்டேன், அரசால மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுச்சு. அடுத்து இந்த விருட்சங்களை எங்கே போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வாசிக்கலாம். 12ஆம் வசனம், அப்பொழுது மரங்கள் திராட்சை செடியை பார்த்து, நீ வந்து எங்களுக்கு ராஜாவாயிரு என்றது. அதற்கு திராட்சை செடி என்ன சொல்லுது பார்த்தீங்கன்னா, தேவர்களும் மனுஷரும் மகிழ பண்ணும் என் ரசத்தை நான் விட்டு மரங்களை அரசால போவனா அப்படின்னு. இப்போ திராட்சை செடி என்ன பண்ணுச்சுன்னா, நான் அரசால மாட்டேன்னு சொல்லிடுச்சு. அதுக்கப்புறமா இது எல்லாம் எங்கே போகுது, மரங்கள் எல்லாம் யாரை தேடி போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த வசனத்தில் முச்செடியை பார்த்து நீ வந்து எங்களுக்கு என்னவாரு ராஜாவா இருன்னு சொல்லும்போது அதற்கு முச்செடி சொன்ன பதிலை பாருங்கள், வாசிக்கலாம். 15ஆம் வசனம், அதற்கு முச்செடியானது மரங்களை பார்த்து, நீங்கள் என்னை உங்களுக்கு ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறது மெய்யானால் என் நிழலிலே வந்தடையுங்கள், இல்லாவிட்டால் முச்செடியிலிருந்து அக்கினி புறப்பட்டு லீபனோனின் கேதுரு மரங்களை பட்சிக்க கடவுது என்றது. பாருங்க, அதற்கு முச்செடி சொல்லிச்சு, உடனே நான் என்ன பண்ணுறேன், நான் உங்களை அரசாளுறேன், நீங்கள் எல்லாம் என்ன கீழே பண்ணுங்க, என்னுடைய கண்ட்ரோலுக்கு கீழே வந்துடுங்க, இல்லாட்டி அக்கினி புறப்பட்டு லீபோனின் கேதுரு மரங்களை பட்சிக்க கடவுது என்றது. அப்போ இது ஒரு ஓமை. இந்த ஓமையோட பேக்ரவுண்ட் என்னன்னு பார்த்தோம்னா நம்மளுடைய பாடத்துக்கு அது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். கிதியோனுடைய மரணத்துக்கு பின்பு கிதியோனுடைய மறுமனையாட்டியின் மகனாகிய அபிமெலேக்கு என்ன பண்ணுறாருன்னா, தன் மாமன்களை கூப்பிட்டு, நீங்கள் பாருங்கள், தேசம் முழுவதும் நீங்கள் போங்க, போய் என்ன பண்ணுங்கன்னா அங்கங்கே நீங்கள் நில்லுங்க, நின்று நீங்கள் என்ன சொல்லுங்கன்னா, கிதியோனுடைய 70 மகன்கள் உங்களை ஆள்வது சிறப்பாக இருக்குமா, இல்லை அபிமெலேக்கிய நான் மட்டும், சகோதரனாகிய அபிமெலேக்கு மட்டும் உங்களை ஆள்வது சரியாக இருக்குமா அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணுங்கள், அங்கங்கே ஜனங்கள் கேட்கும்படி, காதுகள் கேட்கும்படி நீங்கள் அங்கங்கே நின்று பேசுங்க அப்படின்னு ஒரு ஐடியாவை அபிமெலேக்கு கொடுக்குறார். இவர்கள் மாமங்களை அங்கங்கே போய் என்ன பண்ணுறாங்க, ஜனங்கள் கேட்கும்படியாக 70 பேர் உங்களை ஆள்வது சரியாக இருக்குமா, அபிமெலேக்கு மட்டும் உங்களை ஆள்வது சரியாக இருக்குமான்னு கேட்கும்போது ஜனங்கள் எல்லாம் அபிமெலேக்கு பக்கம் சாய்ஞ்சு அபிமெலேக்கு என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே ராஜாவாக அவர்களை அபிஷேகம் பண்ணுறதை பார்க்குறோம். உடனே இந்த அபிமெலேக்கு என்ன பண்ணுறாருன்னா, அந்த 70 கிதியோனுடைய மகன்கள் 70 பேர்த்தையும் பிடிச்சு ஒரே கல்லில் என்ன பண்ணுறான்னா அவர் அங்கே வெற்றா. அதில் தப்பித்து போனவர் தான் யோய்தாம். அந்த யோய்தாம் வந்து ஒரு மலையின் மேல் ஏறி ஜனங்களை பார்த்து சொன்னது தான் இந்த ஓமை. இந்த ஓமையினுடைய பின்னணி இதுதான். பட் இந்த ஓமை நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, தேவ திட்டத்தை பிரதிபலிக்கும் வண்ணமாக பழைய ஏற்பாட்டு காலத்தில் சொன்ன ஒரு ஓமை. விருட்சங்கள் எல்லாம் சேர்ந்து தங்களுக்கு ஒரு ராஜாவை, ஒரு ராஜரிகத்தை ஏற்படுத்த பிளான் பண்ணுறாங்க. விருட்சங்கள் மரங்கள் எல்லாம் போயிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா தங்களுக்கு ஒரு ராஜாவை, ஒரு ராஜரிகத்தை செலக்ட் பண்ணுறாங்க. அப்போ முதலாவது இந்த விருட்சங்கள் எதை அடையாளப்படுத்தும் அப்படின்னு வாசிக்கும்போது வாசிக்கலாம். சங்கீதம் 1ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம், அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். இவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அப்போ மரங்கள், விருட்சங்கள் யாரை குறிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர்கள் மனு குலத்தை அடையாளப்படுத்துவார்கள். இன்னும் வாசிக்கும் போது மார்க் 8:23-24, அவர் குருடருடைய கையை பிடித்து அவனை கிராமத்துக்கு வெளியே அழைத்து கொண்டு போய் அவன் கண்களில் உமிழ்ந்து அவன் மேல் கைகளை வைத்து எதையாகிலும் காண்கிறாயா என்று கேட்டார். அவன் ஏறிட்டு பார்த்து நடக்கிற மனுஷனை மரங்களைப் போல காண்கிறேன் என்றான். அப்போ இந்த விருட்சங்கள், இந்த மரங்கள் யாரை அடையாளப்படுத்தும்னா ஒட்டுமொத்த மனு குலத்தையும் அடையாளப்படுத்தும். அப்போ இந்த ஓமையுடைய சாரம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒட்டுமொத்த மனு குலத்தையும் யார் ஆள போகிறாங்க என்கிற கோணத்தில் சொல்லப்பட்ட பழைய ஏற்பாட்டு கால ஓமை. அப்போ விருட்சங்கள் எல்லாம் தங்களை யார் ஆள போவாங்க அப்படின்னு முதலாவது போன இடம் பார்த்தீங்கன்னா ஒலிவ மரம். அப்போ இந்த ஒலிவ மரத்தில் போய் கேட்குறாங்க, நீங்கள் என்ன பண்ணுங்க, எங்களை நீங்கள் ஆளுங்க அப்படின்னு ஒட்டுமொத்த மனுக்குலமும் எதிர்பார்த்த மாதிரி. அதாவது ஒலிவ மரம் தான் தங்களை ஆளுவாங்கன்னு இந்த விருட்சங்கள் எல்லாம் நினச்சாங்களாம். அப்போ இந்த ஒலிவ மரம் யாரை அடையாளப்படுத்துவாங்க அப்படின்னா வாசிக்கலாம். ரோமர் 11:17,
சில கிளைகள் முறித்து போடப்பட்டிருக்க காட்டொலிவ மரமாகிய நீ அவைகள் இருந்த இடத்தில் ஒட்ட வைக்கப்பட்டு ஒலிவ மரத்தின் வேருக்கும் சாரத்துக்கும் உடன் பங்காளியாக இருந்தாயானால். அப்போ இந்த ஒலிவ மரங்கள் யாரை அடையாளப்படுத்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்கள் தான். ஆனால் வசனம் சொல்லுது ஒலிவ மரத்தின் வேருக்கும் சாரத்துக்கும் உடன் பங்காளியானால். அந்த மரத்தினுடைய வேரும் சாரும், அதாவது அதனுடைய ஆரம்பம் தொடக்கம் யாருன்னு பார்த்தீங்கன்னா முற்பிதாக்கள். அவர்களுக்குள் இருந்தது தான் 2 சந்ததி வருது. ஒன்று ஆவிக்குரிய சந்ததி, வானத்து நட்சத்திரம், மாம்ச இஸ்ரேல், கடற்கரை மணல் அப்படின்ற 2 சந்ததி பார்த்திங்கன்னா முற்பிதாகிய ஆபிரகாம் மட்டும்தான் அங்கேருந்து வெளிவரதை பார்க்குறோம். அப்போ முற்பிதாக்களிடம் இருந்த கொழுமை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவனே தன்னை அறிமுகம் செய்வதற்கு, தேவனே நீங்கள் யார் அப்படின்னு கேட்டால் தேவன் சொல்கிறார், நான் யார் தெரியுமா, நான் ஆபிரகாமும் ஈசாக்கும் யாக்கோபினுடைய தேவன். அப்போ தேவனே தன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு முற்பிதாக்களின் பெயரை சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணுற அளவுக்கு என்ன இருந்துச்சுன்னா அவர்களுடைய கொழுமை அங்கே இருந்துச்சு. சகரியாவில் நம்ம வாசிக்கிறோம் 2 ஒலிவ மரங்களுக்கு மத்தியில் என்ன இருந்துச்சுன்னா அந்த 7 அகல் கொண்ட குத்து விளக்கு இருந்துச்சு. அப்போ 2 ஒலிவ மரம், அதாவது முற்பிதாக்களுடைய அனுபவங்கள் இல்லாமல் இந்த 7 கால திருச்சபை என்ன ஆக முடியாதுன்னு பார்த்தீங்கன்னா தாங்கள் திருச்சபையாக மாற முடியாது. அவர்களுடைய வாழ்க்கை அனுபவத்திலிருந்து சபைக்கு வழிநடத்தல் இருக்குது. அந்த வழிநடத்தல் எடுத்துக்கொள்ளாமல் இங்கே யாரும் என்னவாக முடியாதுன்னு பார்த்தீங்கன்னா சபையாக முடியாது. அப்போ ஒலிவ மரத்தினுடைய சிந்தனை என்னென்னா, இதுதான் எங்களுக்கு கொழுமை, இந்த கொழுமையை விட்டுட்டு நாங்கள் என்ன பண்ண மாட்டோம், நாங்கள் மனு குலத்தை ஆளுகை செய்ய வரமாட்டோம் அப்படின்ற ஒரு கோணத்தில் ஒரு சொல்லப்பட்ட உவமையாக இருக்குது. அப்போ மரங்கள், மனிதர்கள் அடுத்து யார்கிட்ட போனாங்கன்னு பார்த்தீங்கன்னா அத்தி மரத்திட்ட போனாங்க. அத்தி மரம் நமக்கு நல்லா தெரியும். அத்தி மரத்தை பார்த்து ஒரு உவமையை கற்றுக்கொள்ளுங்கள். அது யாரை அடையாளப்படுத்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர்கள் இஸ்ரேல் ஜனங்களை அடையாளப்படுத்தும். அப்போ இஸ்ரேல் ஜனங்கள் என்ன நினச்சாங்கன்னா, ஒட்டுமொத்த மனு குலத்தையும் இந்த இஸ்ரேல் ஜனங்கள் தான் ஆளுகை செய்வாங்க அப்படின்னு நினச்சாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர்களிடம் இருந்த நற்கனி மதுரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவன் அவர்களுக்கு தந்த வாக்கு தத்தங்கள், பிரமாணங்கள், சொந்த சம்பத்தாக அவர்களை தெரிந்திருந்தார். நாளைய ராஜ்யத்தில் ஒட்டுமொத்த உலகத்தையும் யார் கண்ட்ரோல் பண்ண போகிறான்னு பார்த்தீங்கன்னா சகரியா 8ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் 23ஆம் வசனங்கள். அநேக ஜனங்களும் பலத்த ஜாதிகளும் எருசலேமிலே சேனைகளின் கர்த்தரை தேடவும் கர்த்தருடைய சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணவும் வருவார்கள். அந்நாட்களில் பலவித பாஷைக்காரராகிய புறஜாதியாரில் 10 மனுஷர் ஒரு யூதருடைய வஸ்திர தொங்கலை பிடித்து கொண்டு, தேவன் உங்களோடு இருக்கிறார் என்று கேள்விப்பட்டோம், ஆகையால் உங்களோடு கூட போவோம் என்று சொல்லி அவனை பற்றி கொள்ளுவார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். அப்போ நாளைய ராஜ்யத்தில் இந்த ஒட்டுமொத்த உலக ஜனங்களுக்கும் வழி நடத்துகிற போகிற வேலையை யார் செய்ய போகிறாங்கன்னா இஸ்ரேல் ஜனங்கள் செய்ய போகிறாங்க. இதுதான் எங்களுக்கு நற்கனி, இதுதான் எங்களுக்கு மதுரம். இந்த மதுரத்தை விட்டுட்டு நாங்கள் உலக ஜனத்தை ஆளுகை செய்ய நாங்கள் மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. இப்போ பாருங்கள், மனு குலத்தை முற்பிதாக்கள் தான் ஆளுவாங்கன்னு நினச்சாங்க, முற்பிதாக்கள் ஆளுகை செய்யலை. இஸ்ரேல் ஜனங்கள் தான் ஆளுகை செய்ய நினச்சாங்க, இஸ்ரேல் ஜனங்களும் ஆளுகை செய்யலை. அடுத்து விருட்சங்கள் யாரிடம் போகுதுன்னா திராட்சை செடி. அப்போ திராட்சை செடி யார் நமக்கு நல்லா தெரியும். யார்? யோவான் 15:1 நம்ம வாசிக்கிறோம், நானே மெய்யான திராட்சை செடி, என் பிதா தோட்டத்துக்காரர். அப்போ இயேசு கிறிஸ்துவுடைய 1ஆம் வரியில் ஒட்டுமொத்த ஜனங்களும் சரி இஸ்ரேல் ஜனங்களும் இவர் தான் ராஜா, இவர் தான் நம்ம ஆளுகை செய்ய வந்திருக்கிறான்னு எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆளுகை செய்ய வல்ல. வாசிக்கலாம் யோவான் 6ஆம் அதிகாரம் 14-13 வசனங்கள். இயேசு செய்த அற்புதத்தை அந்த மனுஷர் கண்டு மெய்யாகவே இவர் உலகத்தில் வருகிறவரான தீர்க்கதரிசி என்றார்கள். 15ஆம் வசனம். ஆதலால் அவர்கள் வந்து தம்மை ராஜாவாக்கும்படி பிடித்து கொண்டு போக மனதாய் இருக்கிறார்கள் என்று இயேசு அறிந்து மறுபடியும் விலகி தனியே மலையின் மேல் ஏறினார். பாருங்க, தனியே தன்னை ராஜாவா ஆக்குவாங்கன்னு சொல்லிட்டு அவர் தனியே அங்கே விலகி போனதை பார்க்குறோம். யோவான் 18:36 நம்ம வாசிக்கும் போது இயேசு பிரதியுத்தரமாக அந்த பிலாத்திட சொல்லும்போது, என் ராஜ்யம் இவ்வுலகத்திற்குரியதல்ல,
என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியதானால் நான் யூதரத்தில் என்ன பண்ணப்பட்டிருப்பேன், ஒப்பு கொடாதபடிக்கு என் ஊழியக்காரர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா போராடி இருப்பார்கள். இப்படி இருக்க என் ராஜ்யம் இவ்விடத்துக்கு உரியது அல்ல என்று சொன்னார்கள் அப்படின்னு பார்க்குறோம். அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தேவர்களுக்கும் மனிதர்களுக்கும் நான் தரப்போட அந்த ரசம், அதுதான் அவர்களுக்கு ஆசீர்வாதம். அதை விட்டுட்டு நான் இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் முதல்வர்கள் என்ன பண்ண மாட்டேன்னா ஆளுகை செய்ய நான் வரலை அப்படின்னு சொல்லிட்டார். அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த ஒட்டுமொத்த மனுக்குலத்தை என்ன பண்ணலைன்னா ஆளுகை செய்யலை. அடுத்து விருட்சங்கள் எங்கே போகுது அப்படின்னு பார்க்கும்போது அங்கே முட்செடியை பார்த்து போகுது. அப்போ முட்செடி எதை அடையாளப்படுத்தும், முட்செடி எதை அடையாளப்படுத்தும் அப்படின்னு பார்க்கும்போது வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 12:7. அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாத படிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாத படிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது. என்னை உயர்த்தாதபடிக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அது என்னை கொட்டும் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது. அப்போ முட்செடி எதனை அடையாளப்படுத்துதுன்னா சாத்தான். அப்போ ஒட்டுமொத்த மனுக்குலமும் சாத்தானுடைய ஆளுகைக்குள்ளத்தான் இருக்காங்க என்பதை விளக்குவதற்காக சொல்லப்பட்டது தான் இந்த ஓமை. அப்போ இந்த ஒட்டுமொத்த மனுக்களும் யார் கண்ட்ரோல் இருக்குன்னா சாத்தானுடைய ஆளுகைக்குள்ளே இருப்பாங்க. அப்படி இருந்த சாத்தானுடைய ஆளுகை என்னவாகும் நமக்கு நல்லா தெரியும். சார்ட்டை நல்லா கவனித்து பாருங்கள். இந்த சார்ட்டில் 1ஆம் உலகம் 2ஆம் உலகம், அந்த 2ஆம் உலகத்தில் ஃபஸ்ட்டு பார்ட் பார்த்தீங்கன்னா அந்த யூத யுகத்துக்கு முன்னாடி டீன் போட்ட செக்ஷனில் முற்பிதாக்கள் யுகம், 2வது யூத யுகம், 3வது பார்த்தீங்கன்னா சுவிசேஷ யுகம். 3 யுகங்கள். அப்போ இந்த 3 யுகங்கள், 1வது முற்பிதாக்கள் யுகம் யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒலிவ மரம், 2வது பார்த்தீங்கன்னா அந்த யூத யுகம். ஃபஸ்ட்டு முற்பிதாக்கள் யுகம் வந்து பார்த்தீங்கன்னா ஒலிவ மரம், 2வது யூத யுகம் பார்த்தீங்கன்னா அத்தி மரம், 3வது சுவிசேஷ யுகம் பார்த்தீங்கன்னா திராட்சை செடி. இதை 3ஐயும் ஆண்டு கொண்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா முட்செடி. ரொம்ப கிளியராக அந்த சார்ட்டு நமக்கு ரொம்ப கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஒலிவ மரம், அத்தி மரம், திராட்சை, இந்த 3ஐயும் ஆளலை, மாறாக முட்செடி தான் என்ன பண்ணுச்சு ஒட்டுமொத்த மனுக்குலத்தையும் ஆளுகை செய்துச்சு. ஆனால் வரப்போகிற மேசியா யுகத்தை யார் ஆளுகை பண்ணுவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எபிரேயர் 2:15 வாசிக்கிறோம். இனிவரும் உலகத்தை தூதர்களுக்கு அவன் என்ன பண்ணலைன்னா கீழ்ப்படுத்தலை அப்படின்னு வாசிக்கிறோம். அப்போ இதைத்தான் நம்ம வாசிக்கிறோம். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 7-13 வாசிக்கும்போது இப்போது இருக்கிற வானங்களும் பூமியும் என்ன பண்ணுவாங்க, அந்த வார்த்தைக்கு அக்னிக்கு இரையாக வைக்கப்பட்டு தேவபக்தி இல்லாதவர்கள் என்ன பண்ணுவாங்களா நியாயம் தீர்க்கப்பட்டு அழிந்து போகும். அந்த சாத்தானுடைய அந்த முள்ளுடைய ஆளுகை அழிந்து போயிடும். அவருடைய வாக்கு தத்தத்தின்படியே நீதி வாசமாயிருக்கும், புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். தேவனுடைய ஆளுகை கிறிஸ்துவினுடைய அரசாட்சி வரும் என்று காத்திருக்கிறோம். இப்போ பாருங்கள், இப்போ யோதாம் சொன்ன ஒரு ஓமை, அந்த ஓமை நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒலிவ மரம், அத்தி மரம், திராட்சை செடி, இது 3மே ஆளலை. அதாவது முற்பிதாக்களும் ஆளலை, இஸ்ரவேல் ஜனங்களும் ஆளலை, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முதலாவது ஆளுகளை. ஒட்டுமொத்த இந்த உலகத்தையும் ஆண்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா முட்செடியாகிய சாத்தான். இந்த ஒட்டுமொத்த உலகமே இன்னைக்கு வரைக்கும் யார் கண்ட்ரோல் இருக்குன்னா சாத்தானுடைய ஆளுகைக்குள்ளே தான் இருக்குது. ஆனால் வரப்போகிற மேசியா யுகம் யார் கைக்கு போக போகுது அப்படின்றத புரிந்து கொள்றதுக்கு இப்போ நம்ம 2ஐயும் கம்பேர் பண்ணி பார்த்தா நமக்கு புரியும். பாருங்க, நியாயாதிபதிகள் 9ஆம் அதிகாரத்தில் பார்த்த மர லிஸ்ட்டும் ஆகாயில் பார்க்குற 2ஆம் அதிகாரத்தில் பார்த்த அந்த மர லிஸ்ட்டும் நம்ம கம்பேர் பண்ணி வச்ச சார்ட்டை பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா புரியும் என்ன வேறுபாடு, என்ன மாற்றம். நியாயாதிபதிகள் 9ஆம் அதிகார மர லிஸ்ட் நமக்கு எதை சொல்லுதுன்னா அது ஒரு ஆளுகையை பற்றி, ஒரு ராஜரீகத்தை பற்றி பேசுது. எது? நியாயாதிபதிகள் 9ஆம் அதிகாரம். ஆகாயம் என்ன பற்றி, ஆகாயில் வர 2ஆம் அதிகாரத்தில் வர அதுவும் என்ன பேசுதுன்னா பிந்தின ஆலயத்தை பற்றி பேசுது. அதாவது சபையை பற்றி, அவருடைய ராஜ்யத்தை பற்றி பேசுது. பிந்தின ஆலயம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம 19 இந்த வசனத்தை வாசிக்கிறோம். அப்போ 2 மர லிஸ்ட்டு நம்ம கம்பேர் பண்ணும்போது என்ன டிஃப்ரெண்ட் வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மரம் இல்லை, ஒரு மரம் இருக்குது. என்ன மரம் இல்லை அப்படின்னு பார்க்கும்போது பாருங்கள், நல்லா அந்த சார்ட்டை பாருங்கள். முதலாவது நியாயாதிபதிகள் 9ஆம் அதிகாரத்தில் ஒலிவ மரம் இருக்குது, அத்தி மரம் இருக்குது, திராட்சை செடி இருக்குது, முட்செடி இருக்குது.
இங்கே ஆகாயில் பார்க்கும்போது ஒலிவ மரம் இருக்குது, அத்தி மரம் இருக்குது, திராட்சை செடி இருக்குது. ஆனால் முச்செடிக்கு பதிலாக என்ன வந்துருச்சுன்னு பார்த்தீங்கன்னா அங்கே மாதுளை வந்துருச்சு. ஒரு ஆறும் மாறி இருக்குது, ஒரு மரமும் இல்லை அப்படின்னு பார்க்குறோம். அதாவது இப்போ முச்செடி யாருன்னு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது சாத்தான், லூசிஃபர். இப்போ அந்த இடத்த ஆகாயில் வர பிந்தின ஆலயமாகிய அந்த காரியத்தில் எந்த மரம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா மாதுளை வருது. இதைத்தான் நம்ம வாசிக்கிறோம். இந்த படத்தை பார்த்தா உங்களுக்கு புரியும். முந்தின வானமும் முந்தின பூமியும் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இப்போது இருக்கிற வானமும் இப்போது இருக்கிற பூமியும் அது யார் அடையாளப்படுத்துதுன்னா முச்செடியாகிய சாத்தான். அப்படியே பார்த்தீங்கன்னா வரப்போகிற மேசியாவில் யுகத்துக்கு பார்க்கும்போது அங்கே யாரை தேவன் வைக்கிறான்னா அங்கே ஒரு மாதுளையை வைக்கிறார். அப்போ இந்த 2ஆம் உலகத்தில் யாருமே ஆளுகை செய்ய தேவன் அழைக்கலை, கூப்பிடலை, அவர்களுக்கு அங்கே பவரும் கொடுக்கலை. அது ஒலிவ மரமாக இருக்கட்டும், அத்தி மரமாக இருக்கட்டும், திராட்சை செடியாக இருக்கட்டும், முற்பிதாக்களாக இருக்கட்டும், இஸ்ரவேல் ஜனங்களாக இருக்கும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாக இருக்கட்டும், யாருமே ஆளுகை செய்யலை. ஆனால் வரப்புற மேசியா யுகத்தில் யார் ஆளுகை செய்வானா இந்த முச்செடிக்கு பதிலாக இங்கே தேவன் யாரை வைக்கிறானா ஒரு மாதுளையை வைக்கிறார். புதிய வானம் புதிய பூமி. அவங்களுக்கு தான் சொல்கிறார் பாருங்கள், லூக்கா 12:32 பயப்படாதே சிறுமந்த, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா என்னவா இருக்கான்னு பார்த்தீங்கன்னா பிரியமாக இருக்கிறார். பயப்படாதே சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா அங்கே பிரியமாக அங்கே இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ நல்லா புரிஞ்சுக்கணும், லூசிஃபர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லூசிஃபரோட நிலைமை என்ன, எப்படி படைக்கப்பட்டார், அவருடைய வேலை என்ன, எசேக்கியேல் நம்ம ரொம்ப தெளிவாக நம்ம படிக்கிறோம். கிறிஸ்துவின் மகன், அபிஷேகம் பண்ணப்பட்ட கேருப், விசித்திரமாக செய்யப்பட்ட முத்திரம் மோதிரம். ஆனால் மேட்டிமை அப்படின்ற ஒரு விஷயம் வந்ததுனால அந்த இடத்துல இந்த லூசிஃபர் என்ன பண்ணப்பட்டார், தள்ளப்பட்டார். இப்போ அந்த இடத்துல நியாயாதிபதிகள் 9ஆம் அதிகாரத்தில் பார்த்த அந்த முச்செடியை தூக்கிட்டு தேவன் ஆகாயில் எதை வைக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா மாதுளையை வைக்கிறார். இப்போ நம்ம மாதுளையை குறித்து நம்ம என்ன பண்ணோம், தெளிவாக நம்ம பார்க்கணும். எப்படி ராஜ்யத்தில் அங்கே மாதுளையை சபையை அங்கே வைக்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம அந்த மாதுளையை குறித்து சில காரியங்களை பார்க்கும்போது நமக்கு ரொம்ப தெளிவாக நமக்கு புரியும். அப்போ இந்த மாதுளையை பற்றி நம்ம பார்க்கும்போது நமக்கு நல்லா தெரியும், நம்ம மாதுளை நிறைய அனுதினங்களும் நம்ம வீட்டில் நம்ம சாப்பிட்றோம், பார்க்குறோம், எல்லாம் பண்ணுறோம். அப்போ அந்த மாதுளையை பற்றி பார்க்கும்போது இந்த மாதுளைக்கும் என்ன பெயர்னு பார்த்திங்கன்னா இதுவும் ஒரு வகையில் ஆப்பிள் அப்படி தான் சொல்லப்படுது. கஸ்டர்ட் ஆப்பிள், பைனாப்பிள், அதுபோல் இதுவும் ஒரு ஆப்பிள் தான். ஆங்கிலத்தில் பார்த்திங்கன்னா இது கூட டெப்த்தாக பார்த்திங்கன்னா இதுக்கும் ஆப்பிள் தான் சொல்கிறாங்க. அப்போ இந்த மாதுளை செடி, இந்த மாதுளை பழம் பார்த்திங்கன்னா உலகத்திலேயே ரொம்ப பழமையான ஓல்டஸ்ட் ஃப்ரூட்டுன்னு சொல்கிறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி இருக்கிற ஈரான் ஈராக்கில் தான் இது அதிகமாக விளைகிறது. அதாவது அன்னைக்கு இருந்த ஏதேன் தான் இதோடைய ஆர்ஜினாக இருந்திருக்குன்னு பார்க்குறோம். இந்த பழத்தை கிரேக்கர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இது கருவூர்தலின் பழம்னு சொல்கிறாங்க. அதாவது பார்த்திங்கன்னா இந்த பழத்துடைய டிசைன் அவங்க வீட்டில் வைக்கிறத அவங்க ரொம்ப மகிழ்ச்சியாக நினைக்கிறாங்க. கருவூர்தலின் பழம், கருவூர்தலின் தேவதை, இது ஒரு பெண் அப்படின்ற அளவுக்கு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தங்களுடைய தேவ ஆலயங்களில் தங்களுடைய அந்த புரஜாதிகளுடைய கோயிலில் கூட என்ன பண்ணுறாங்கன்னா பழங்காலத்தில் இந்த மாதுளையை கொடுத்தான அநேக காரியங்கள் பார்க்குது. நெட்டில் போட்டு பார்த்து தெரியும். பழைய நாணயங்களை கூட என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த மாதுளையோட டிசைன் அங்கே சொல்லப்பட்டிருக்குது. ஒருவருக்கு கிஃப்ட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் கூட பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஆசீர்வாதமான ஒரு அன்பான ஏதாவது ஒரு கிஃப்ட்டு கொடுக்கணும்னு சொன்னால் கூட இவங்க என்ன பண்ணியிருக்காங்க பார்த்திங்கன்னா சீன கலாச்சாரத்தில் இவங்க மாதுளையை தான் கொடுக்குறாங்கன்னு பார்க்குறோம். அதை இவங்க ரொம்ப பெருமையாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் கூட இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்திங்கன்னா இவங்க ரொம்ப மகிழ்ச்சியாக அந்த மாதுளையை இவங்க பண்ணுறாங்கன்னு பார்க்கணும். அது மட்டும் தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது மட்டும் இல்லை, வேதத்தில் இந்த மாதுளையை குறித்து எங்கெங்கெல்லாம் சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லும்போது பாருங்கள், தேவன் கானானை பற்றி சொல்லும்போது அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம்னு சொன்னார். அது மட்டும் தான் சொன்னாரான்னு கேட்டிங்கன்னா அது மட்டும் சொல்லலை, வேறு எதையும் சேர்த்து சொல்கிறான்னு பாருங்கள். ஒரு செழுமைக்கு இந்த தேசம் எப்படிப்பட்ட தேசம், அது ஒரு செழுமையான தேசம் சொல்வதற்கு எதை ரெஃபர் பண்ணுறான்னு பார்க்கும்போது உபாகமம் 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், அது கோதுமையும் வார்கோதுமையும் திராட்சை செடிகளும் அத்தி மரங்களும்
மாதுளம் செடிகளும் உள்ள தேசம், அது ஒலிவ மரங்களும் எண்ணெயும் தேனும் உள்ள தேசம். பாருங்க, அது அத்தி மரங்களும் மாதுளம் செடிகளும் உள்ள தேசம். ஒரு செழுமையை, அந்த தேசம் எப்படிப்பட்ட தேசம், ஒரு வாக்குத்தத்தப்பட்ட தேசம் எப்படிப்பட்ட தேசம் சொல்கிறதுக்கு தேவன் எதை சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியை அங்கே குறிப்பிட்றாருன்னு பார்க்குறோம். சரி, அந்த தேசம் எப்படிப்பட்ட தேசம் அப்படின்னு இவங்க போய் வேவு பார்க்க போகிறாங்க. அப்போ வேவு பார்க்க போகிறப்ப என்னென்ன எடுத்து வந்தாங்க பார்த்தீங்கன்னா, ஒரு திராட்சை கொடி எடுத்து வந்தாங்க, 2 பேர் தூக்குற அளவுக்கு தூக்கிட்டு வந்தாங்க. அது மட்டும் இல்லைங்க, மாதுளம் பழங்களிலும் அத்திப்பழங்களிலும் சிலவற்றை என்ன பண்ணியிருக்காங்கன்னா அங்கே கொண்டு வந்திருக்காங்க. பாருங்கள், அடுத்து இந்த மாதுளனுடைய யூசேஜ் எங்கே பார்த்தீங்கன்னா பிரதான ஆசாரியன் அணியக்கூடிய அந்த அலங்காரமும் மகிமையுமான அந்த வஸ்திரத்தில் இவங்க என்ன பண்ணப்பட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதுளை அங்கே உபயோகம் பண்ணப்பட்டிருக்குன்னு பார்த்துக்கிறோம். யாத்திராகமம் 28:33. அதன் கீழ் ஓரங்களில் இளநீல நூல், இரத்தாம்பர நூல், சிவப்பு நூல் வேலையால் செய்யப்பட்ட மாதுளம் பழங்களையும் அவைகளுக்கு இடையிடையே சுற்றிலும் பொன்மணிகளையும் அதன் ஓரங்களில் சுற்றிலும் தொங்கும்படி பண்ணி வைக்க வேண்டும். அங்கிகளின் ஓரங்களில் சுற்றிலும் ஒரு பொன்மணியும் ஒரு மாதுளம்பழமும் ஒரு பொன்மணியும் ஒரு மாதுளம்பழமுமாக தொங்குவதாக அப்படின்னு பார்க்குறோம். இந்த பிக்சரை பார்த்தா உங்களுக்கு நல்லா புரியும். பாருங்கள், ஒரு மாதுளை ஒரு மணி, ஒரு மாதுளை ஒரு மணி, அப்படியே 1 by 1 அப்படியே அந்த 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 நீல கலர் ட்ரெஸ்ஸில் பாட்டமில் பார்த்தீங்கன்னா மகிமையும் அலங்காரமுமான அந்த அங்கியோட ஓரத்தில் அந்த பாட்டமில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதுளை ஒரு மணி, ஒரு மாதுளை ஒரு மணி. அந்த சவுண்ட் என்ன பண்ணால் கேட்டுக்கொண்டே இருக்கணும் அப்படின்னு பார்க்குறோம். ஒரு 3 கலர் அங்கே கொடுக்கப்பட்டிருக்குது. என்னென்ன கலர்னு பார்த்தீங்கன்னா இளநீல நூல், இரத்தாம்பர நூல், சிவப்பு நூல். இது ஒவ்வொன்றுக்கும் ஆவிக்குரிய அர்த்தங்கள் அநேகங்கள் இருக்குது, நமக்கு நல்லா தெரியும். இந்த 3 கலரும் வேறு எங்கே யூஸ் பண்ணப்பட்டிருக்காங்கன்னா, ஆமாம் வேறு யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. எங்கே யூஸ் பண்ணப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதே ஆசாரிப்பு கூடாரத்தில் அந்த 3 திரைச்சீலைகள் வருது பார்த்தீங்களா. எங்கன்னா பிரகாரத்தினுடைய வாசலுக்கும் அந்த பரிசுத்த ஸ்தலத்தினுடைய வாசலுக்கும் மகா பரிசுத்த ஸ்தலத்தினுடைய வாசல், அந்த 3 திரைகளுக்குமே இந்த 3 கலர். அதோட அந்த 3 திரைகளுக்கும் பார்த்திங்கன்னா வெண்மையும் சேர்க்கப்பட்டிருக்கும். வெண்மை பரிசுத்தம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான், அது அவரை மட்டும்தான் அடையாளப்படுத்தும். ஆனால் இந்த 3 கலர் பார்த்திங்கன்னா இது யாரை அடையாளப்படுத்தும்னு சொன்னீங்கன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடுபலி மூலம் பெறப்பட்ட ஜீவனை பெற்ற சபையை அடையாளப்படுத்தும் பார்த்திங்கன்னா இந்த மாதுளை. அப்போ பாருங்கள், ஒரு இடத்துல மாதுளையை செழுமைக்கு ஒப்பிட்டு சொல்கிறார், ஒரு இடத்துல மாதுளையை ஆசீர்வாதத்துக்கு ஒப்பிட்டு சொல்கிறார், ஒரு இடத்துல சபைக்கு அங்கே ஒப்பிட்டு சொல்கிறார். ஒரு பிரதான ஆசாரியன் அணியக்கூடிய மகிமையான அந்த வஸ்திரத்தின் ஓரங்களில் இது என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா அங்கே அந்த மாதுளையானது அணியப்பட்டிருக்குன்னு பார்க்குறோம். அது மட்டும் இல்லை, இந்த மாதுளையுடைய காரியங்கள் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். 2 தூண்களின் மேலும் உள்ள கும்பங்களில் செய்யப்பட்ட பின்னலுக்கு அருகே இருந்த இடத்தில் விம்மிய 200 மாதுளம்பழங்களின் வரிசைகள் சுற்றிலும் இருந்தது. மற்ற கும்பத்திலும் அப்படியே இருந்தது. பாருங்க, அந்த சாலமோன் டெம்பிளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 2 தூண்கள் இருக்கும். அந்த 2 தூண்களை 200 விம்மிய மாதுளைகளை ஒரு நினைவு தூண்களாக அங்கே மாதுளைகள் என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா அங்கே வைக்கப்பட்டிருக்கிறதாக நம்ம பார்க்குறோம். இவை எல்லாம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மகிமைக்கு ஒப்பிட்டு அங்கே பேசப்படுதுன்னு பார்க்குறோம். இன்னும் நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதுளையை குறித்து இன்னும் அநேக காரியங்கள் அநேக விஷயங்களை பேசப்பட்டிருக்குது. சாலமோன் உன்னத பாட்டில் தன்னுடைய மனைவியாகிய சூலமெத்தியால் புகழ்ந்து பாடுவதற்காக பாடப்பட்டது தான் அந்த உன்னத பாட்டு. அப்போது வேதத்தில் அநேக இடங்களில் இந்த மாதுளையை குறித்து சொல்லப்பட்டிருக்குது, அநேக ஆவிக்குரிய காரியங்கள் இருக்குது. இன்னும் பார்க்கும்போது சாலமோன் தன்னுடைய மனைவியை வர்ணிக்க பாடினதான் இந்த உன்னத பாட்டு. அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன் மனவாட்டியாகிய சபையை வர்ணிக்க பாடினதான் இந்த உன்னத பாட்டு. அந்த உன்னத பாட்டு 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், உன் உதடுகள் சிவப்பு நூலுக்கு சமானமும் உன் வாக்கு இன்பமாக இருக்கிறது, உன் முக்காட்டின் நடுவே உன் கன்னங்கள் வெடித்த மாதுளம் போல் இருக்கிறது. மாதுளம் பழம் போல் என்ன பண்ணுக்குன்னா இருக்கிறதுன்னு வாசிக்கிறோம். அப்போ இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சபையை என்னன்னு வர்ணிக்கிறான்னு பார்த்தீங்கன்னா மாதுளைக்கு ஒப்பிட்டு இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சபையை ஒப்பிட்டு பாடுறார். அப்போ தேவ திட்டத்தில் சபைதான் மாதுளை. அப்போ மாதுளையின் குணாதிசயங்கள் ஆராயும் போது நம்முடைய பக்தி விருத்திக்கு அது இன்னும் பிரயோஜனமாக இருக்கும்.
ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் சபை. மணவாட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா அங்கே மாதுளைக்கு அங்கே ஒப்பிட்டு பேசுகிறார். இந்த பழமே ஒரு பெண்மையான பழம் அப்படின்னு சொல்லப்படுது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உன்னத பாட்டில் சபையை மணவாட்டிக்கு மாதுளைக்கு ஒப்பிட்டு அங்கே பேசப்படுது. அப்போ இந்த பழமே பார்த்திங்கன்னா ஒரு பெண்மையான பழம் அப்படின்னு பார்க்குறோம். பாருங்க, பழங்காலத்தில் கிஃப்ட் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, ஒரு செயினோ ஒரு ஆர்டிக்கலோ கிஃப்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு பக்கத்தில் ஆப்பிளும் மாதுளையும் ஒரு பக்கத்தில் ஒரு ஸ்திரியை வர்ணித்து என்ன பண்ணுவாங்கன்னா கவிதை எழுதிட்டு அதுக்கு பேரே ஸ்திரியின் பழம்னு கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி எப்படி ஒரு ஃபோனுக்கு பின்னாடி ஆப்பிள் பிக்சர் போட்டு ஆப்பிள் ஃபோன் சொல்கிறாங்க, அது மாதிரி ஒரு ஸ்திரியை வர்ணித்து அவங்க என்ன பண்ணுறாங்க பார்த்திங்கன்னா அது ஸ்திரியின் பழம்னு சொல்லிட்டு அங்கே மாதுளையை கொடுத்துருக்காங்க. அதனால தான் ஆண்டவர் சபையை வர்ணிக்கும் போது முக்காட்டின் நடுவிலே வெடித்த மாதுளை அப்படின்னு சொல்கிறார். இதில் இந்த மாதுளையோட ஹீப்ரு நேம் பார்த்தீங்கன்னா ரிம்மோன் அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்ணப்படுது. லத்தீனில் பார்த்தீங்கன்னா போமோ அப்படின்னு சொல்கிறாங்க. போமோ என்று சொன்னாவே அது என்னென்னு பார்த்தீங்கன்னா பெண் அப்படின்னு அர்த்தம். பெண் என்று அர்த்தம். ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம மாதுளம்பழையை நம்ம என்ன சொல்கிறோம், நம்ம தமிழில் சொன்னால் மாதுளம்னு சொல்கிறோம். மாதுளம்னா என்ன, மாது ப்ளஸ் உள்ளம், மாதுளம். ஒரு பெண்மை போன்ற ஒரு தாய்மை போன்ற உள்ளம் உடையவள் தான் போமோ. அப்போ போமோ, அப்போ ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா மாதுளைக்கு என்ன பேருங்க, போமோ கிரானேட். அப்போ போமோ என்று சொன்னாவே ஒரு பெண், ஒரு மணவாட்டி, ஒரு சபை அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்படி தான் சொல்லப்படுது. அப்போ அந்த பெண், அந்த மணவாட்டி சபை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிரானைட் அப்படின்னு பார்க்குறோம். இப்போ கிரானைட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கிரானைட் ஒன்றும் இல்லை, மிலிட்ரியில் இராணுவத்தில் பார்த்தீங்கன்னா அந்த கிரானைட் ஃபார்ம்னு சொல்லுவாங்க, பாம்பு. அந்த பாம்பு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கிரானுவல்ஸாக இருக்கும். இந்த பிக்சரில் பார்த்தா உங்களுக்கு தெரியும், இதுக்கு பேரே கிரானைட் பாம்பு தான். கிரானைட் கல் சொல்கிறோம்ல, எல்லா கல்லையும் கிரானைட் சொல்ல மாட்டோம், சின்ன சின்ன கிரானுவல்ஸ், அதுதான் கிரானைட். அப்போ பாருங்கள், இது எப்படி சொல்லப்படுனா ஒரே பழம் தான், ஆனால் அந்த பழத்துக்குள்ளே என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறைய கிரானுவல்ஸ் இருக்குது. ஒரே பழம், நிறைய சீட் இருக்குது. அது போல தாங்க சபையும். ஒரே மணவாட்டி, ஒரே சபை. அந்த சபை எப்படி இருக்குன்னா அநேக அவயங்களாக இருக்குது, அநேக கற்களாக இருக்குது, நிறைய மெம்பர்ஸாக இருக்குது, ஆனால் ஒரே சபை. அது மாதிரி தாங்க இந்த மாதுளமாக தான் இந்த சபையும் இருக்குது. ஒரே பழம், ஆனால் எப்படி இருக்குங்க, நிறைய சீட்ஸால், நிறைய கிரானுவல்ஸாக இருக்குது. போமோ கிரானைட், ஒரு பெண். அந்த பெண், அதாவது மணவாட்டி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அநேக சரீர அங்கங்களாக என்ன பண்ணுதுன்னா அது அங்கே இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்படி பார்க்கும்போது இந்த மாதுளை அப்படின்னு சொன்னாவே அது எதை குறிக்குதுன்னா ஒரு மணவாட்டி சபையை அடையாளப்படுத்துதுன்னு பார்க்கணும். அப்போ மாதுளை நமக்கு என்ன பாடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தான் மாதுளையா, நம்ம தான் ராஜ்யத்தில் ஆளுகை செய்ய போகிறோமா, நம்ம தான் அந்த ராஜரிகத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கோமா, நம்ம தான் அந்த ஆளுகையில் அவரோடு கூட ஆளுகை செய்ய போகிறோமா, நமக்கு அந்த குவாலிட்டி இருக்கான்னு கேட்டிங்கன்னா மாதுளையை பார்த்துட்டோம்னா நமக்கான குவாலிட்டி இருக்கான்னு நமக்கு தெரிஞ்சிடும். அப்போ மாதுளை நம்ம இன்னும் டெப்த்தாக போய் பார்க்கும்போது நமக்கான அந்த குவாலிட்டி நமக்குள்ளே இருக்குதா, நமக்கு அந்த மாதுளைக்கான குவாலிட்டி இருக்குதான்னு பார்த்தோம்னா நமக்கு புரிஞ்சிடும். அப்போ முதலாவது எதை வச்சு நம்ம பார்க்கலாம், இவங்க மாதுளை, இவங்க ராஜரிக அழைப்புக்குள்ளே இவங்க அழைக்கப்பட்டிருக்காங்கன்னு எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது முதலாவது இந்த மாதுளை வளர்கின்ற விதத்தை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். எப்படி கண்டுபிடிக்கலாம், இந்த படத்தை பாருங்கள். எல்லா பழமுமே, மேக்சிமம் எல்லா பழமுமே, இப்போ இந்த பிக்சரை பாருங்கள், ஒன்று மாம்பழம், இன்னொன்று கொய்யா போட்டிருக்குது. இதோட 2 தலைப்பகுதியும் பாருங்களேன். இந்த 2 தலைப்பகுதியுமே, அதாவது அதோடைய தலைப்பகுதி, அதோடைய ஆரம்ப பகுதி, அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து அது எதை நோக்கி வளரும் பார்த்தீங்கன்னா பூமியை நோக்கி வளரும். எல்லா பழங்களுமே, அதாவது தலைப்பகுதி, அதோடைய ஆரம்ப பகுதி எங்கே இருந்துன்னு பார்த்தீங்கன்னா மேலிருந்து கீழ் நோக்கி வளரும். இதுதான் எல்லா கனிகளுடைய நேச்சரை இதுதான். ஆனால் இந்த மாதுளை மட்டும் அப்படி இல்லை. இந்த மாதுளை வளர்கின்ற விதம் பாருங்களேன். இப்போ மாதுளையுடைய பிக்சர் பாருங்களேன், இதனுடைய தலைப்பகுதி எங்கே இருக்குன்னா கீழே இருக்குது. இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா இந்த பழத்துடைய தலைப்பகுதி கீழே இருக்குது. அதோடைய வளர்வது எப்படி வளருதுன்னா மேலோக்கி வளரும். அதோடைய ஆரம்பம் தரையில் இருக்குது, ஆனால் தன்னை தாழ்மைப்படுத்திக்குது. ஆனால் அது வளருவது எப்படின்னா பரலோகத்தை எப்படி நோக்குன்னா மேல் நோக்கி அங்கே வளர்றதை பார்க்குறோம்.
அதனால தான் என்னவோ தேவன் எதுக்குமே எந்த கனிக்குமே கொடுக்காத ஒரு கிரீடத்தை அங்கே மாதுளைக்கு கொடுத்துருக்கிறார். பிறப்பிலே அது எதை அடையாளப்படுத்துதுன்னு பார்த்தீங்கன்னா தாழ்மையை அடையாளப்படுத்துது. பாருங்க, எப்பேற்பட்ட இடத்துல தேவன் அங்கே லூசிஃபரை வச்சிருந்தார், ஒரு முச்செடியை வச்சிருந்தார். ஆனால் எப்போ பெருமைக்குள்ளே போச்சோ அப்போவே அங்கே என்ன பண்ணப்பட்டார், லூசிஃபர் தள்ளப்பட்டார். ஆனால் இந்த மாதுளை பிறப்பிலே எப்படிங்கன்னா தாழ்மையே இருக்குது. ஆண்டவா இயேசு கிறிஸ்துவின் வாழ்வை அப்படியே பிரதிபலிப்பதாக இந்த பழம் இருக்குது. பிலிப்பியர் 2:8 வாசிக்கும்போது மரண பரியந்தம் தம்மை என்ன பண்ணார்னா அவர் தாழ்த்தினார். தன்னுடைய பிறப்பிலிருந்து வாழ்க்கை முழுவதுமே என்ன பண்ணார்னா தன்னை தாழ்த்தினார். இன்னைக்கு மகிமையின் ராஜாவாக அவர் இருக்கிறார். பாருங்க, அந்த பழம் வளர வளர அந்த கிரீடம் பெருசாகிக்கிட்டே போகும். அப்போ நம்ம தாழ்மைக்குள்ளே போகும்போது போக போக நமக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கிரீடம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அது நிச்சயமாக அந்த கிரீடம் நமக்கானதாக இருக்குது. அப்போ நம்மளை பார்த்து ஒருத்தர் இவர் மாதுளை தாங்க, இவர் ராஜரிகத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லணும்னா நமக்குள்ளே எவ்வளவு எவ்வளவு தாழ்மை இருக்கணும், எவ்வளவு எவ்வளவு பணிவு இருக்கணும், எவ்வளவு எவ்வளவு பக்தி வைராக்கியம் அங்கே இருக்கணும் அப்படின்னு பார்க்கணும்னா அப்படி இருந்தால் தான் நம்மளை ஒருத்தர் சொல்லுவாங்க இவங்க மாதுளை, இவங்க ராஜரிகத்துக்கு என்ன பண்ணப்பட்டிருக்காங்கன்னா அழைக்கப்பட்டிருக்காங்க, இவங்க அவரோடு சேர்ந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஆளுகை செய்யக்கூடிய ஒரு குணலட்சங்களில் இருக்காங்க. அப்போ நமக்கு அப்படிப்பட்ட ஒரு பயபக்தியும் ஒரு தாழ்மையும் நமக்குள்ளே இருக்குதா அப்படின்னு பார்த்தோம்னா 2 உதாரணங்களை பார்த்தா நமக்குள்ளே இவ்வளவு பயபக்தியும் தாழ்மையும் இருக்குதா நம்ம என்ன பண்ணலாம், நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இந்த பயபக்தியை யாரோடு நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு அவ்வளோ பயபக்தியும் நமக்கு அவ்வளோ தாழ்மையும் இருக்குதா அப்படின்னு பார்க்கும்போது 2 உதாரணங்களை பார்க்கலாம். பழைய ஏற்பாட்டில் 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 17-18 வசனங்களை வாசிக்கலாம். அப்பொழுது நாகமான், ஆனாலும் 2 கோவேறு கழுதைகள் சுமக்கத்தக்க 2 பொதிமண் உமது அடியேனுக்கு கட்டளையிட வேண்டும். உமது அடியேன் இனி கர்த்தருக்கே அல்லாமல் அந்நிய தேவர்களுக்கு சர்வாங்க தகனத்தையும் பலியையும் செலுத்துவதில்லை. ஒரு காரியத்தையே கர்த்தர் உமது அடியேனுக்கு மன்னிப்பாராக. என் ஆண்டவன் படிந்து கொள்ள ரிம்மோன் கோவிலுக்குள் பிரவேசிக்கும் போது நான் அவருக்கு கையிலாக கொடுத்து ரிம்மோன் கோவிலிலே பணிய வேண்டியதாகும். இப்படி ரிம்மோன் கோவிலில் நான் பணிய வேண்டிய இந்த காரியத்தை கர்த்தர் உமது அடியேனுக்கு மன்னிப்பாராக என்றான். பாருங்க, இந்த சம்பவம் நமக்கு நன்கு தெரியும். நாகமான் 7 தரம் அந்த தண்ணியில் மூழ்கின பின்பு அந்த குஷ்டரோகமெல்லாம் நீங்கி ஒரு சிறு பிள்ளையினுடைய சரீரம் மாதிரி அவருடைய சரீரம் ஆயிடுச்சு. அவர் அப்படியே திரும்பி போயிடல, நேராக எலிசாட்ட வராரு. அவர் என்ன கேட்குறாரு தெரியுங்களா, அதாவது எனக்கு கொஞ்சம் மண்ணு கொடுங்க. அதாவது எப்படி சொல்கிற பார்த்தீங்கன்னா 2 கோவேறு கழுதைகள் சுமக்கத்தக்க 2 பொதி மூட்டை அளவுக்கு மண்ணு கொடுங்க. நான் வேறு எந்த தேவனையும் என்ன பண்ண மாட்டேன், ஆராதிக்கிறதுக்கு எனக்கு என்ன இல்லைங்க, இஷ்டம் இல்லை. இவர் தான் தேவன், இவருக்கு என்ன பண்ணால் ஒரு பலிபீடத்தை கட்டணும். எவ்வளோ பெரிய ஒரு பக்தி வைராக்கியம் அவருக்குள்ளே இருந்துச்சு ஒரு புரஜாதி ஆகிய ஒரு சேனாதிபதிக்கு. அடுத்து பாருங்களேன், நான் போனால் என்னுடைய அரசனோடு சேர்ந்து நான் அந்த தெய்வத்தை நான் கும்பிட்ற மாதிரி இருக்குது, அதுக்காக தேவன் என்னை மன்னிப்பாரா அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஒரு டைம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது எப்படிப்பட்ட ஒரு தாழ்மையும் எப்படிப்பட்ட ஒரு பக்தி வைராக்கியம் நாகமானுக்குள்ளே இருந்திருக்குது. அன்புக்குரியவர்களே, நம்ம கூட உடன்படிக்கையின் போது அந்த தண்ணீர் மூலமாக நம்ம மூழ்கி எந்திரிக்கும் போது நமக்கு கூட ஆதாமின் பாவமாக்கி அந்த குஷ்டம் போயிடுச்சு, நம்ம கூட சுகம் பெற்றுட்டோம், நம்முடைய சரீரம் கூட ஒரு புது சிருஷ்டியாக இருக்கிறது. ஆனால் நமக்கு உண்டான தாழ்மை நமக்கு இருக்குதா? மிக 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுது, மனுஷன் உனக்கு எல்லாமே நான் சொல்லிட்டேனே, உங்கள்கிட்ட மனத்தாழ்மை இல்லாமல் வேறு என்னப்பா உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறேன்றாரு. அப்போ உனக்கு நம்ம எல்லாமே கற்றுக்கிட்டோம், சத்தியம் கற்றுக்கொண்டோம், எல்லாமே நமக்கு தெரியும், தேவன் யார், கிறிஸ்து யார், ஆவி எல்லாமே நமக்கு தெரியும். ஆனால் தாழ்மை என்ன நம்ம கற்றுக்கிட்டோமான்னு கேட்டிங்கன்னா அது நாமே நிதானிக்க வேண்டிய இடத்துல இருக்கோம். ஏன்னு கேட்டிங்கன்னா வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 17-18 வசனங்கள் என்ன சொல்லுது தெரியுமா, நீ உனக்கு என்னன்னு தெரியுன்னா நீ ஐஸ்வர்யவான் என்று என்ன பண்ணுற, நீ நினச்சிக்கின்னு நீ நிர்வாணின்னு உனக்கு தோணலை, நீ என்கிட்ட நீ என்ன பண்ணு கலிக்கம் வாங்கி போட்டுக்கோ அப்படின்னு ஆண்டவர் எனக்கு 7ஆம் சபைக்கே உண்டான அந்த காரியத்தை நமக்கு சொல்கிறது நமக்கு புரியுது. அப்போ நமக்கு உண்டான அந்த பக்தி வைராக்கியம் நமக்கு என்னவா இருக்குன்னா இன்றைக்கி அது கேள்விக்குறியாகத்தான் இருக்குது. 2வது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா என்ன சம்பவம்னு பார்த்தீங்கன்னா
3 வான சாஸ்திரிகளை பற்றி இந்த இடத்துல சகோதரர் நமக்கு கோட் பண்ணுறார். என்னென்ன பார்த்தீங்கன்னா, மத்திய 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதேயாவில் உள்ள பெத்லகேமில் இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து. கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் கிளம்பி வராங்க. எப்படி கிழக்கிலேருந்து கிளம்பி வந்திருப்பாங்க? கிழக்கில் என்ன இருக்குது? எப்படி அவங்க வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிழக்கில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே பாபிலோன் தேசம் இருக்குது. மேப்பை பாருங்கள், அங்கே பாபிலோன் தேசம் இருக்குது. பாபிலோன்லேருந்து ஜெருசலேமுக்கு எவ்வளோ பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 2500 கிலோமீட்டரு. அப்போ இந்த வான சாஸ்திரிகள் எப்படி வந்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படிப்பட்ட சூழ்நிலை அங்கே இருந்துக்கணும்னா, பாபிலோன் தான் யார் இருக்கான்னு இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே தானியேலும் அவருடைய நண்பர்களும் அங்கே இருந்தாங்க. அப்போ இயேசு கிறிஸ்துவுடைய காலத்தை குறித்து சில விஷயங்களை அங்கே என்ன பண்ணியிருக்கணும், அவங்க அங்கே சொல்லியிருக்கணும். அப்போ இந்த காலகட்டத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு ராஜா இந்த பூமிக்கு வரப்போகிறார் அப்படின்ற விஷயத்தை அவங்க என்ன பண்ணியிருக்கணும், அங்கே உள்ள மக்களுக்கு அவங்க சொல்லியிருக்கணும். அந்த வான சாஸ்திரிகள் அங்கே என்ன பண்ணிக்கணும், நட்சத்திரத்தை கால்குலேட் பண்ணி இந்த டைமில் இந்த உலகத்துக்கு ஒரு ராஜா, ஒரு ரட்சகர் வந்துட்டான்னு சொல்லிட்டு இவங்க நேர ஆலயத்துக்கு வராங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, இவங்க வான சாஸ்திரி, நியாயசாஸ்திரி இல்லை. ஒருவேளை இவங்க நியாயசாஸ்திரியாக இருந்தாங்கன்னா இவங்க எங்கே போயிருக்க மாட்டாங்கன்னா, இவங்க நேரம் அரண்மனைக்கு போயிருக்க மாட்டாங்க. இவங்க நேரம் எங்கே போயிருப்பாங்கன்னா, நேரம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறந்த இடத்துக்கு போயிருப்பாங்க. பெத்லகேமுக்கு தான் போயிருப்பாங்க. இவங்க நேரம் அரண்மனைக்கு போயிருக்க மாட்டாங்க. அப்போ 2500 கிலோமீட்டர் இவங்க ட்ராவல் பண்ணி வராங்கன்னு சொன்னால் எப்படிப்பட்ட ஒரு வைராக்கியம் இவர்களுக்குள்ளே அங்கே இருந்திருக்கணும் அப்படின்னு பார்க்குறோம். பாருங்கள், போய் பார்த்த உடனே அங்கே என்ன பண்ணுறாங்க பாருங்க. 2:11, அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். பாருங்க, அந்த குழந்தைய பார்த்த உடனே சாஷ்டாங்கமாக விழுந்து தங்களுடைய பொக்கிஷங்களை திறந்து அப்படியே என்ன பண்ணிக்காங்கன்னா சரண்டர் ஆகிருக்காங்க. அந்த 3 பொருள்களுக்கான ஆவிக்குரிய அர்த்தம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒப்பு கொடுத்தல், துதித்தல், கீழ்ப்படுதல். பார்த்த உடனே முழுசாக சரண்டர் ஆகிட்டாங்க. இவங்க சாஷ்டாங்கமாக விழும்போது அந்த குழந்தைக்கு இவங்க யாருன்னு தெரியுமானா கண்டிப்பாக தெரியாது. ஆனால் இவங்களுடைய சிந்தனை தங்களுடைய ரட்சிப்புக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்குது. அந்த பக்தி வைராக்கியம், அந்த ஒப்பு கொடுத்தல், துதித்தல், கீழ்ப்படுதல் அப்படியே என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த குழந்தை முன்பதாக அவங்க அப்படியே சரண்டர் ஆகிட்டாங்க. எல்லா பொக்கிஷத்தையும் திறந்து அந்த குழந்தை முன்பதாக வைத்து அப்படியே சரண்டர் ஆகிட்டாங்க. இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கான பக்தி வைராக்கியம் எங்கே கேள்விக்குறியாகுதுன்னு பாருங்கள் அன்புக்குரியவர்களே. அந்த வான சாஸ்திரிகள் வெறுமனே நட்சத்திரம், அந்த வெறுமனை நட்சத்திரத்தை மாத்திரம் பார்த்து குழந்தை பிறந்திருக்கா பிறக்கலையா எங்கே இருக்குது எதுவும் தெரியாது. நட்சத்திரம் இருக்குது, நம்ம போகலாம் வாங்க. எவ்வளோ தூரம் கேட்டிங்கன்னா 2500 கிலோமீட்டர் தூரம். இன்றைக்கி மாதிரி எந்த ட்ராவல் ஃபெசிலிட்டி அந்த டைம் கிடையாதுங்க. அப்போ எவ்வளவு தூரம் அவங்க ட்ராவல் பண்ணி வந்திருக்கணும், எவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டுருக்கணும், எவ்வளவு தூரம் ஒரு ஃபுட்டுக்கோ ஒரு சிரமத்தின் மத்தியில் அந்த வனாந்தரத்தில் அவங்க பயணம் பண்ணி வந்திருப்பாங்க அப்படின்னு ஒரு பாயிண்ட் வச்சுக்கோங்க. வெறும் நட்சத்திரத்தை மாத்திரம் நம்பி. ஆனால் இன்றைக்கு நமக்கு எப்படி அப்படின்னா வாசிக்கலாம். 2 பேதுரு 1:19, அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு. பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும். ஒரு கம்பேரிசன் எப்படின்னா, வெறும் நட்சத்திரத்தை மாத்திரம் நம்பி 2500 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி ஒரு குழந்தையை பார்ப்பதுக்கு வந்த வான சாஸ்திரியுடைய பக்தி வைராக்கியம், கீழ்ப்படுதல், ஒப்பு கொடுத்தல் எங்கே இருக்குது? இன்னைக்கு அதிக உறுதியான தீர்க்கதரிசன வசனம் நமக்கு இருக்குது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்துட்டார், நம்மோடு இருக்கிறார், அவருடைய கண்ணுக்கு தெரிய ராஜ்யத்துக்குள்ளே நம்ம போகிறோம், எல்லாமே நமக்கு தெரியும். நம்முடைய பயபக்தி எங்கே? இன்னைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து குழந்தை இல்லை, மனுஷன் இல்லை, சிலுவையில் அறையப்பட்ட மனிதர் அல்ல, 2ஆம் வருகையில் ராஜாவாக வந்துட்டான்று எல்லாம் நமக்கு தெரியும். நம்முடைய கீழ்ப்படிதல் எங்க? நம்முடைய தேடல் எங்க? நம்முடைய பக்தி வைராக்கியம் எங்க? நம்முடைய சாஷ்டாங்கம் எங்க? நாம என்ன பண்ணணும்னா இங்கே நிதானித்து பார்க்கணும், நல்லா புரிஞ்சுக்கணும். இவ்வளவு பண்ணியும் அவர்களுக்கு ஒரு வாய்ப்புமே இல்லை. ஆனால் இன்னைக்கு நமக்கு தான் 1,44,000, நம்ம தான் சபை, நம்ம தான் ஆளுகை செய்ய போகிறோம். சகோதரர் ரசல் அவர்கள் தெளிவாக சொல்கிறார் ஒரு இடத்துல, நான் வெட்கம் உண்டாகும்படி எழுதுறேன்றாரு.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் வந்த பிறகும் நாம் அனைவரும் நடித்து கொண்டிருக்கிறோம், நாடகமாக கொண்டிருக்கிறோம். எப்படின்னா நல்லவர்கள் போல, தாழ்மை உள்ளவர்கள் போல நம்ம என்ன பண்ணுறோம்னா நடித்து கொண்டிருக்கிறோம். நமக்குள்ள பக்தி வைராக்கியம் மாறி நம்ம நடிக்கிறோம். இந்த ஆர்டிக்கலுடைய எண்டில் சகோதரர் ரசல் அவர்கள் அப்படி ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு, நம்ம இன்னமும் நடித்து கொண்டிருக்கிறோம். சபைகளுக்குள்ள, உலக ஜனங்கள் மத்தியில், வேலை செய்ய ஸ்தலத்தில், உறவினர் மத்தியில் நல்லவர்கள் போல, மனத்தாழ்மை உள்ளவர்கள் போல நம்ம என்ன பண்ணுறோம்னா நடித்து கொண்டிருக்கிறோம். அப்போ நம்மளை பார்த்து ஒருத்தர் தாழ்மை உள்ளவன்னு சொல்லுவாங்களான்னு கேட்டீங்கன்னா, அந்த மாதிரி மாதிரி நமக்குள்ள தாழ்மை இருக்குதா? அதை நாம என்ன பண்ணணும், சிந்திக்கணும். இந்த கடைசி காலத்து வாழக்கூடிய நமக்குள்ள தாழ்மை இருக்குதா? அப்போ நம்ம தான் அந்த ராஜரீகத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கோமா அப்படின்னு சொன்னால் நாம் நாமே சீர்தூக்கி பார்க்கணும். அன்புக்குரியவர்களே, அடுத்த பாயிண்ட்டு, இந்த மாதிரியுடைய நிறத்தை, அந்த குணலட்சணத்தை வந்து நம்ம பார்க்கும்போது கலர். இந்த படத்தை பாருங்கள். இந்த மாதிரியுடைய கலர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கீழே பாட்டமில் ரெட் கலரில் இருக்கும். அப்படியே அது மேல் பகுதியில் போனீங்கன்னா கோல்டு கலரில் இருக்கும். அதுக்கு மேலே போனீங்கன்னா அது அப்படியே கிரவுண்ட், அது என்ன ஆகும்னா கிரீடம் அங்கே இருக்கும். ஒரு சிகப்பு, ஒரு கோல்டு கலரு, அதுக்கப்புறம் ஒரு கிரவுண்ட் இருக்கும். அப்போ இது நமக்கு நல்லா தெரியும். ரெட்டு எதை அடையாளப்படுத்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது பலியை அடையாளப்படுத்தும். கோல்டு கலர் எதை அடையாளப்படுத்தும்? அது தெய்வீக சுபாவத்தை அடையாளப்படுத்தும். அப்போ அந்த தெய்வீக சுபாவத்துக்கு மேலே என்னங்கன்னா கிரீடம், அது என்ன அடையாளப்படுத்துனா அது மகிமையை அடையாளப்படுத்துது. இது அப்படியே இந்த ஸ்ட்ரக்சரை, இந்த அமைப்பை நம்ம எதோட கம்பேர் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த பிக்சருக்கு வாங்க. ஆசாரிப்பு கூடாரம். அந்த ஆசாரிப்பு கூடாரத்தில் தேவன் சொல்கிறார், என்ன சொல்கிறாங்க, இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து, மோசையை பார்த்து சொல்கிறார் தேவன், நான் அவர்கள் மத்தியிலே வாசம் பண்ண. எப்படி? நான் அவர்கள் மத்தியிலே வாசம் பண்ண, எனக்கு ஒரு ஸ்தலத்தை உண்டு பண்ணு, நான் சொல்கிற மாதிரியே சொல்லு. அவர் சொன்னது அங்கே தான் சொன்னார். நான் என்ன சொன்னார் தெரியுங்களா? நான் அவர்கள் மத்தியிலே வாசம் பண்ணேன், நான் சொல்கிற மாதிரிபடி. முதலாவது பலிபீடம், ஒரு ஸ்கிரீன் தோந்தோடனே ஒரு பலிபீடம் இருக்கணும். அங்கே அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், பிரகாரத்துக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா அது பரிசுத்த ஸ்தலம் இருக்கணும். அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே அங்கே உடன்படிக்கை பெட்டி இருக்கணும். அப்போ அந்த பிரகாரத்தில் முதலாவது பலிபீடம் அது எதை அடையாளப்படுத்துது? சிகப்பு, தியாகத்தை அடையாளப்படுத்துது. அந்த மாதிரியுடைய கீழ் பாட்டம் சிகப்பு, அங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா அது தியாகத்தை, ரெட்டை அடையாளப்படுத்துது. அந்த ரெட்டுக்கு மேலே போகிறப்ப அது கோல்டு, அது எதை அடையாளப்படுத்துனா பிரகாரத்திலிருந்து பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போகிறப்ப ஒரு தெய்வீக குணத்துக்குள்ளே போகிறோம். அங்கே எல்லாமே அங்கே கோல்டு மட்டும்தான் இருக்கும். அப்படியே பார்த்தீங்கன்னா மாதிரிக்கு மேலே அங்கே கோல்டு கலர் இருக்கும். அந்த ஸ்க்ரீன், அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு உள்ளே போகிற அந்த ஸ்க்ரீனுக்குள்ளே போயிட்டோம்னா அங்கே மகிமைக்குள்ளே போயிடுவோம், அங்கே ராஜாவாக ஆயிடுவோம். அந்த கிரீடம் நமக்கு கொடுக்கப்படும். அந்த பழத்துடைய நேச்சர் அப்படியே இருக்குது. அப்போ நம்முடைய பலிகள் எப்படிப்பட்டதாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அது தியாகத்தில் இருக்கணும். அந்த தியாகத்துக்குள்ளே ரொம்ப டெப்த்தாக பார்த்தா அங்கே தெய்வீகம் இருக்கணும். அந்த தெய்வீகம் இருக்கும்போது நமக்கு அங்கே என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு கிரீடம், மகிமைக்குள்ளே நம்ம போகிறோம். அப்போ அப்படிப்பட்டவரோடு தான் தேவன் என்ன பண்ணுவார்னா அங்கே வாசம் பண்ணுவார். இது எதை பிரதிபலிக்குன்னா இது மாதுளை அங்கே பிரதிபலிக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்போ இதைத்தான் வசனம் வாசிக்கிறோம். அவரோடு கூட பாடுகள் பட்டால் அவரோடு நம்ம என்ன பண்ணலாம், ஆளுகை செய்யலாம். அப்போ நம்முடைய பலி எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் அப்படின்னா நம்ம வாசிக்கிறோம் ரோமர் 12ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவபலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. தேவனுக்கு பிரியமுமான ஜீவபலி, அது ரொம்ப முக்கியம். நம்ம பலிகள் நிறைய செலுத்தலாம், ஆனால் அது எப்படி இருக்குன்னா தேவனுக்கு பிரியம்ன்ற வார்த்தையை விட்டுருவோம். நமக்கு பிரியமானதை செஞ்சுக்கிட்டு இருப்போம். அப்படி இல்லை, அது தேவனுக்கு பிரியமாக இருக்குதா, அதுதான் ஜீவ பலி. சொல்லிட்டு நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ண சித்தமும் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதியதாக என்ன பண்ணுங்க, மறுரூபம் ஆகுங்கள் அப்படின்றார். நம்ம என்ன ஆகணும்னா சேஞ்ச் ஆகணும். நம்ம என்ன செய்தாலும் அதில் தேவனுடைய சித்தம் இருக்குதா, தேவனுடைய பிரியம் இருக்குதா, அதுதான் ரொம்ப முக்கியம். சபையில் நல்லா சப்ஜெக்ட் பேசுவேன் பிரதர், நான் நல்லா பாட்டு பாடுவேன் பிரதர், நான் அநேக இடங்களில் போய் நான் ஊழியம் பண்ணுறேன் பிரதர், நான் நிறைய சபைக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறேன் பிரதர், நிறைய காரியங்கள் செய்வேன் பிரதர். இது எதுவுமே நம்மை பரலோகம் கொண்டு போய் சேர்க்காது. அதுக்காக செய்யக்கூடாதுங்க அப்படி சொல்லலை, இதுவும் முக்கியம்.
இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் எடுத்த உடன்படிக்கையின்படி நம்முடைய வாழ்க்கையை நம்ம பரிசுத்தமாக வாழ்ந்து கொண்டிருக்கமான ஒரு கோணம். இதெல்லாம் மேன்மை பாராட்ட ஒன்றுமே இல்லை. ஏன்னா இதெல்லாம் நம்ம மேலே விழுந்த ஒரு கடமை. இதில் போய் நம்ம மேன்மை பாராட்டுறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஒரு தகப்பனாகிய நான் என் குழந்தைய படிக்க வைக்கணும், அவனுக்கு தேவையான ஆகாரத்தை கொடுக்கணும், அவனுக்கு தேவையான நீட்ஸை நான் செய்யணும். இது என் கடமை. அதே மாதிரி தான் ஒரு உடன்படிக்கை எடுத்த ஒவ்வொரு சகோதர சகோதரியும் தேவனுக்கென்று சில காரியங்களை நம்ம கொடுக்கணும் தான் உடன்படிக்கை எடுத்திருக்கோம். அப்போ அதில் மேன்மை பாராட்டுறதுக்கு ஒன்றுமே இல்லை. சப்ஜெக்ட் பேசுவதோ ஊழியம் செய்வதோ என்மேல் விழுந்த கடமை. இதை மேன்மை பாராட்டுறதுக்கு ஒன்றுமே இல்லை. அப்போ நான் எடுத்த அந்த உடன்படிக்கையின்படி என்னுடைய வாழ்க்கையில் பரிசுத்தம் இருக்குதா? என்னுடைய வாழ்க்கையில் பரிசுத்தம் இருக்கா? என் பேச்சில் பரிசுத்தம் இருக்குதா அப்படி நம்ம பார்க்கும்போது அதுதான் ரொம்ப அங்கே முக்கியமாக இருக்குது. அப்போ நாம் ஜெயம் கொள்வதற்கு ஜீவ பலி அது ரொம்ப பரிசுத்தமாக இருக்கணும். நம்ம பேச்சில், நம்ம செயலில், நம்ம சிந்தனையில் நாம் ஒரு பரிசுத்தவானாக இருக்கணும். பாருங்கள், 1 பேதுரு 2:5 வாசிக்கும்போது, ஜீவனுள்ள கற்களைப் போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். பாருங்க, வசனம் கிளியராக சொல்லுது, இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். அப்போ தேவனுக்கு பிரியம்தான் இங்கே முக்கியம். நம்முடைய பிரியங்களை செய்வதற்கு சபைக்கு நம்ம அழைக்கப்படலை. நம்முடைய அழைப்பு அதற்கல்ல. நம்முடைய விருப்பங்களையும் நம்முடைய சிந்தனைகளையும் நம்முடைய தாட்சையும் நம்ம திணிப்பதற்கு சபைக்கு நமக்கு தேவன் அழைப்பலை. அவர் என்ன திட்டம் சொல்லியிருக்காரு, அவர் என்ன சித்தம் வச்சிருக்காரு, அதை நம்ம தெரிந்து கொண்டு அதன்படி நம்ம பரிசுத்தமாக வாழ்வதற்கு தான் தேவன் நம்ம அழைச்சிருக்காரு. அப்போ நம்ம அநேக காரியங்களை சபைகளில் செய்தாலும் அந்த காரியங்களில் பரிசுத்தம் இருக்குதா, அதை தேவனை பிரியப்படுத்துகிற மாதிரி இருக்குதா, இல்லை நம்முடைய சுய பெருமையை சுய மேன்மையை தேடுற மாதிரி இருக்குதா? ஒரு சப்ஜெக்ட் பேசுனா அந்த சப்ஜெக்ட் என்ன நான் பெருமையாக நினச்சிக்கிட்டு நான் பேசுகிறேன்னா, இல்லை அந்த சப்ஜெக்ட் யாருக்காவது ஏதாவது ஒரு விதத்தில் அவங்களுக்கு அது பிரயோஜனப்படும், அது எனக்கு ஃபஸ்ட்டு பிரயோஜனப்பட்டுச்சு, அந்த சகோதரனுக்கோ அந்த சகோதரிக்கோ பிரயோஜனப்படும் அப்படின்ற கோணத்தில் பேசப்படுதா? நான் என்கிட்ட இவ்வளோ பணம் இருக்குது, நான் கடவுளுக்கு செய்கிறேன்னு நம்ம செய்கிறோமா, இல்லை நான் என்னுடைய பெருமையை காட்டுவதுக்கு நம்ம செய்கிறோமா? நம்ம என்ன பண்ணால் நம்ம சீர்தூக்கி அங்கே பார்க்க வேண்டியதாக இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு பார்த்தோம் ஒரு தாழ்மை, ரெண்டாவது அதனுடைய பழத்துடைய நேச்சரை பார்த்தோம், கலரை பார்த்தோம். அடுத்து இந்த பழத்துடைய மேன்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தை நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இந்த படத்தில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக காமிச்சிருக்கு. எப்படின்னா, எல்லா பழமுமே ஒரு பூ வந்துடும். நல்லா பாருங்கள், எல்லா பழத்தையும் நீங்கள் பாருங்கள், எல்லா பழமுமே ஒரு பூ வந்துடும். அந்த பூ என்ன ஆகுனா அப்படியே கனியாகி அப்படியே அது பழமாக மாறிடும். ஆனால் இந்த பழத்தோட ஸ்பெஷல் நீங்கள் நல்லா பாருங்கள். மாதுளை பழத்தை நீங்கள் ரோட்டில் நீங்கள் பாருங்கள், ஏதாச்சும் செடிகளில் வளர்ந்துருந்தால் பாருங்கள், ஒரு பூ வரும். அந்த பூவுக்கு பின்னாடியே என்ன ஆகுனா அந்த காய் அப்படியே பின்னோக்கி வரும். அந்த பூ கடைசி வரையும் இருக்கும். அந்த பூ தான் என்னவா மாறும்னா கிரீடமாக மாறும். இந்த பூ தான் கடைசியில் கிரீடமாக மாறும். இது எதை அடையாளப்படுத்துது? எந்த பழத்துக்கும் இல்லைங்க. பூ வந்தால் அந்த பூ போய் அந்த பூவிலேருந்து கனி கனியிலேருந்து பழம் வந்துடும். ஆனால் இந்த பழத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பூ இருக்கும். அந்த பூவுக்கு பின்னாடியே என்ன இருக்குன்னா ஒரு காய் வரும். அந்த காய் பெருசாக பெருசாக அந்த மாதுளம் காய் பெருசாக 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 என்ன ஆகுனா அந்த பூ அப்படியே கிரீடமாக அது மாறுறதை பார்க்க முடியும். அப்போ இது எதை அடையாளப்படுத்துது? நல்லா பார்த்துட்டோம். அந்த கிரீடம் என்பது ஒரு மகிமையை அடையாளப்படுத்துது, ஒரு ராஜரீகத்தை அடையாளப்படுத்துது. அப்போ அந்த ராஜரீகம், அந்த காய் பெருசாக பெருசாக தான் அந்த ராஜரீகமே இதாகுது. அப்போ இது எதை அடையாளப்படுத்துது அப்படின்னு வாசிக்கும்போது, நம்முடைய வாழ்க்கையில், இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் நமக்கு எது தீர்மானிக்கப்பட்டது? நம்முடைய மாம்சமான வாழ்க்கை தீர்மானிக்கப்பட்டுச்சா, இல்லை நமக்கு முன்னான அந்த பூ தீர்மானிக்கப்பட்டுச்சா? விளங்கின மாதிரி சொல்கிறேன் பாருங்கள். இப்போ பூ தான் கிரீடமாக மாறுது. அந்த பூ என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் புது சிருஷ்டி. அந்த புது சிருஷ்டி தான் மகிமைக்குள்ளே போகுது, தவிர்த்துட்டு நம்முடைய மாம்சம் போகலை. அந்த மாம்சத்தில் இருக்கிற அந்த புது சிருஷ்டி தான் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா கிரீடமாக மாறுது. பாருங்கள், அப்போ இந்த புது சிருஷ்டி தான் முன்னாடியே வந்துருச்சு. அப்போ நம்ம முன்னாடி வரல, நமக்கு முன்னாடியே புது சிருஷ்டி வந்துருச்சு. அதைத்தான் நம்ம வாசிக்கிறோம். எபேசியர் 1:4. தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும்
குற்றம் இல்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. பாருங்க, தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவருமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. அப்போ பாருங்க, அப்போ சபையை, அந்த புது சிருஷ்டியை உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே தேவன் என்ன பண்ணுறாங்க, நம்மளை தெரிந்து கொண்டார். நம்ம இல்லை, நமக்குள்ள இருக்கிற அந்த புது சிருஷ்டியை முன்னாடியே தேவன் தெரிந்து கொண்டார். அப்போ அந்த பழத்துடைய மேன்மைன்னா அந்த பூ அதுதான் முன்னாடி வருது. அப்போ நம்ம இல்லை முன்னாடி, அந்த பூ, அந்த புது சிருஷ்டி தான் முன்னாடி. அந்த புது சிருஷ்டியை ஒட்டியே நம்முடைய மாம்சம் இருக்குது. இப்போ இந்த மாம்சத்தின் கிரியைகள் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அசுத்தமாக இருந்துச்சுன்னா அந்த பூ கிரீடமாக மாறாது. அதே அந்த மாம்சத்தின் கிரியைகள் அந்த ஆவிக்குரிய விதத்தில் அது வளரும் போது, அந்த ஆவிக்குரியத்தை வளரும் போது அந்த பூ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அது அப்படியே கிரீடமாக வரும். அப்போ நமக்குள்ள எபேசியர் 1:12 வாசிக்கும் போது பாருங்க, தமது சித்தத்தின்படி வாசிங்க சிஸ்டர். தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படியே நாங்கள் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரமாகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம். பாருங்க, கிறிஸ்துவுக்குள் என்ன பண்ணிக்காருன்னா முன்கூட்டியே நம்ம என்ன பண்ணிக்காருன்னா நம்மளை தீர்மானிக்கப்பட்டுட்டார். அப்போ நமக்குள்ள அந்த புது சிருஷ்டி, அந்த பூ தான் கிரீடமாக மாறுது. அதுதான் இங்கே இந்த பழத்துடைய மேன்மை. அப்போ நம்முடைய அழைப்பில் தேவன் நம்ம எப்படி தெரிந்து கொண்டானா, நமக்குள் முன்னாடியே தீர்மானிக்கப்பட்டது புது சிருஷ்டி. அந்த புது சிருஷ்டிக்கு தாங்க மகிமையை கொடுக்க போகிறார். அப்போ அந்த புது சிருஷ்டியை மகிமைக்குள்ளே கொண்டு போகிறது யார் கையில் இருக்குன்னா நம்முடைய கிரியின் கையில் இருக்குது. ஏன்னா அந்த பூ தான் என்னான்னு பார்த்தீங்கன்னா கிரீடமாக மாறுது. இப்போ பாருங்கள், அந்த பூவோடு சேர்த்தே அந்த காய் இருக்கிற மாதிரி தான் இந்த புது சிருஷ்டி நம்மளோட சேர்த்தே இருக்குது. இப்போ நம்ம பல பேர் பார்த்தீங்கன்னா என்ன நினச்சிக்குவாங்கன்னா, நம்ம எல்லாம் ஓட்டத்தை ஓடி முடித்து பரலோகம் போனதுக்கப்புறம் நம்ம கிரீடம் கொடுப்பாங்கன்னு நினைக்கிது. அப்படி இல்லை. நமக்கு ஏற்கனவே என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா கிரீடம் கொடுக்கப்பட்டாச்சு. நம்ம எப்போ உடன்படிக்கை எடுத்தோமோ, தண்ணியில் உண்மையாக மூழ்கி எந்திரிச்சோமோ, அவருக்கென்று உண்மையாக இனிமேல் உங்கள் சித்தம் செய்கிறேன், இனிமேல் நான் என்ன பண்ண மாட்டேன், என் சொந்த வாழ்க்கையை நான் வாழ மாட்டேன், உங்களுக்கென்று உங்களுடைய சித்தத்தை செய்கிறேன்னு எப்போ நம்ம ஒப்பு கொடுத்தோமோ தேவன் அப்பே நம்ம கையில் கிரீடத்தை கொடுத்துட்டார். அதுதான் வெளிப்படுத்த வாசிக்கிறோம், ஒருவனும் உன்னுடைய கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடி எச்சரிக்கையாகிரு. அப்போ நம்ம கையில் அந்த கிரீடம் இருக்குது, நம்மகிட்ட தான் அந்த புது சிருஷ்டி இருக்குது. அந்த புது சிருஷ்டி கிரீடத்தை வாங்குறதும் அந்த புது சிருஷ்டி நமக்குள்ளே அழிந்து போகிறதும் யார் கையில் இருக்குன்னா கனியாகிய நம்ம கையில் இருக்குது. நம்முடைய கனிகள் கையில் தான் இருக்குது. ரொம்ப ஜாக்கிரதையாக நம்ம என்ன பண்ணால் நம்முடைய ஆவியின் கனிகள் வளர வளர, அந்த புது சிருஷ்டி வளர வளர அது மகிமைக்குள்ளே போகும். அப்போ எப்போ நம்ம உடன்படிக்கையை எடுத்தோமோ, எப்போ கிறிஸ்துவுக்கு நம்ம ஒப்படைச்சோமோ, அப்போவே தேவன் நம்மக்கிட்ட அந்த புது சிருஷ்டி என்ற அந்த கிரீடத்தை கொடுத்துட்டார். அந்த புது சிருஷ்டி முன்னமே, உலக தோற்றத்துக்கு முன்னமே தீர்மானிக்கப்பட்டது. அதுதான் முன்னாடி தீர்மானிக்கப்பட்டது. அது மகிமைக்குள்ளே போகிறதும் போகாமல் இருக்கிறதும் நம்முடைய ஒவ்வொருத்தர் கையிலும் இருக்குது, நம்முடைய ஒவ்வொருத்தர் கனிகள்லையும் இருக்குது. அந்த கனிகள் தேவனுக்கேற்ற அந்த சுகந்தமான அந்த கனிகள் இருந்தால் நாம் அந்த மகிமை என்ன பண்ணுவோம்னா நாம் சுதந்திரித்து கொள்ளுவோம். மூன்றாவதாக இந்த பழத்தினுடைய மேன்மை இது. நான்காவது இந்த பழத்தினுடைய மேன்மை என்னன்னா, இது வளரும் சூழ்நிலை. இது கனியிலேருந்து எப்போ பழமாக மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பழத்துடைய மேன்மைனா கிட்டத்தட்ட ஒரு 38 டிகிரி செல்சியஸ், அதாவது நல்ல ஒரு வெப்பநிலையில் தான் இது என்ன ஆகுனா இது பழமாக மாறும் அப்படின்னு பார்க்குறோம். ஒரு 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 அனல் தேவைப்படுது, ஒரு நெருப்பு தேவைப்படுது. அப்போ அதுபோல தான் இன்றைக்கி நம்மகிட்ட இருக்கிற நம்முடைய அந்த பழம் சொல்கிற அந்த கனிகள் எப்போ வெளிப்படும்னு சொன்னால் அந்த வெப்பம், அந்த சோதனைகள் வந்தால் ஒழிய நாம் என்னமாக மாட்டோம் பார்த்திங்கன்னா அது வரைக்கும் நாம் நல்லவர்களாக இருப்போம். அப்போ ஒரு சோதனை, ஒரு பிரச்சனை தான், ஒரு வெப்பந்தான் நாம் நல்லவர்களா, நாம் தாழ்மையானவர்களா, நம் பக்தி வேதகம் உள்ளவர்களா, நம் அன்பானவர்களா அப்படின்னு ஒரு சோதனை தான் என்ன பண்ணுன்னா அது என்ன பண்ணுங்க, அந்த சோதனை நம்மளை வெளிக்கொண்டு வரும். அது வரைக்கும் நம்ம தாழ்மையாக இருப்போம். எப்போ ஒருத்தர் நம்ம சுயத்தை டச் பண்ணுறாரோ அப்போ நமக்குள்ளே இருந்த அந்த தாழ்மை என்ன ஆகுனா அது சுத்தமாக போயிடும். அப்போ சோதனை தான் நம்மளை பழமாக, அந்த பழத்துடைய மேன்மை தான். ஒரு டெம்பரேச்சர் தேவைப்படுது இது பழமாக மாறுவதற்கு. நம்ம கூட ஒரு நல்ல ஒரு கனி கொடுக்கணும்னா நமக்கு கூட ஒரு சோதனை அங்கே வருதுன்னு பார்க்குறோம்.
அடுத்ததாக கிரானைட்னு பார்க்குறோம். போமன்ற சபை. அந்த கிரானைட் என்ன பார்த்தீங்கன்னா அநேக அவயங்கள் அங்கே இருக்கிறதாக பார்க்குறோம். ஒரே பழம் தான். அந்த ஒரே பழம் அங்கே இருந்தாலும் அது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பழத்தை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த சீட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படிங்கன்னா ஒரே மாதிரியாக இருக்கும். ஒன்று ரொம்ப பெருசாகவும், ஒன்று ரொம்ப சின்னதாகவும், ஒன்று அப்படிலாம் இருக்காது. எந்த பக்கம் பார்த்தாலும் மேக்ஸிமம் ஒரே சைஸில் அந்த பழங்கள் அங்கே இருக்கிறத பார்க்கும். அந்த சீட்ஸ் பார்த்திங்கன்னா அது அப்படியே ஒரே மாதிரி இருக்கும். அதுபோல் தான் நம்ம சபை கூட, நம்ம எல்லாம் ஒரே விசுவாசத்துக்கு ஒரே நம்பிக்கைக்கு நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ நம்ம எல்லாருமே இங்கே எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியாக தான் நம்ம இருக்கிறோம். எபேசியரில் வாசிக்கும்போது உங்களுக்கு உண்டான அழைப்பிலே நீங்கள் ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டது போல ஒரே சரீரமும் ஒரே ஆவியும் நமக்கு உண்டு அப்படின்னு வாசிக்கிறோம். அப்போ இங்கே பழங்களில் அந்த பழத்துக்குள்ள அந்த சீல் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அங்கே வித்தியாசமே அங்கே இல்லை அப்படின்னு வாசிக்கிறோம். பாருங்கள், ரோமர் 12:16, ஒருவரோடு ஒருவர் ஏக சிந்தை உள்ளவர்களாக இருங்கள், மேட்டிமையானவைகளை சிந்தியாமல் தாழ்மையானவர்களுக்கு இணங்குங்கள், உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதிருங்கள். பாருங்க, ஒருவரோடு ஒருவர் ஏக சிந்தை உள்ளவர்களாக இருங்கள், மேட்டிமையானவைகள் என்ன பண்ணாங்கன்னா நீ சிந்திக்காதீங்க, தாழ்மையானவருக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க இணங்குங்கள், உங்களே நீங்கள் என்ன பண்ணாங்கன்னா புத்திமான் என்று நீங்கள் என்ன பண்ணாங்கன்னா எண்ணாதீங்க. ஒருவரை ஒருவர் என்ன பண்ணணும், நம்ம ஏக சிந்தியாக நம்ம நினைக்கணும். தாழ்மை நோக்கி என்ன பண்ணணும், நம்ம இணங்கணும்னா எப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம எப்படி இணங்கி போகிறது? இன்றைக்கி நமக்குள்ளே ஒரு இணக்கம் இருக்குதா? சபைகளுக்குள்ளே இணக்கம் இருக்குதா? எல்லாருமே பார்த்திங்கன்னா பிதாவாகிய தேவனை தான் அறிக்கை பண்ணுறோம், ஆண்டவா இயேசு கிறிஸ்து தான் அறிக்கை பண்ணுறோம், பரிசுத்தாவி என்ற வல்லமை தான் நம்ம பேசுகிறோம். ஆனால் நமக்குள்ளே இணக்கம் இருக்குதா? ஒரு சபையும் ஒரு சபைகளை என்ன பண்ணுறதுன்னா ஒவ்வொரு ஐக்கியங்களையும் என்ன பண்ணுறதுன்னா இங்கே ரெஸ்பெக்டே பண்ணுறது கிடையாது, ஒரு கணத்தையே கொடுக்கறது கிடையாது. ஒரு சபை இன்னொரு சபையை கனமே பண்ணுறதில்ல. ஒரு ரீசெண்டாக என்னுடைய வாழ்க்கையில் கூட நடந்த ஒரு சம்பவம் பார்த்திங்கன்னா, ஒரு சகோதரர், ஒரு மூத்த சகோதரர், நிறைய டைம் நான் பார்த்த சகோதரர் தான். அவர் என்ன கேட்டால் நீங்கள் எந்த சபையில் இருக்குன்னா அந்த ஐக்கியத்தில் இருக்குன்னு சொல்லும்போது, அப்படியா உங்கள் ஐக்கியத்தில் இந்த கல்ச்சர்லாம் இல்லையே, உங்கள் ஐக்கியத்தில் எலெக்ஷன் இல்லையே, உங்கள் ஐக்கியத்தில் இந்த புக்கெல்லாம் படிக்க மாட்டீங்களே, அப்போ நீங்கள் வாய்ப்பே இல்லையே, நீங்கள் பரலோகம் போவதற்கு வாய்ப்பே இல்லையே அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ஒன்றே ஒன்று தான் ஞாபகம் வந்துச்சு. யோவான் 17:3 சொல்லுது, ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிவதே நித்திய ஜீவன். பிதாவாகிய தேவனை அறிஞ்சுக்கிட்டாச்சு, ஆண்டவா இயேசு கிறிஸ்துவை அறிஞ்சுக்கிட்டாச்சு, பரிசுத்தாவி வல்லமை அறிஞ்சுக்கிட்டாச்சு, புது சிருஷ்டி தான் காரியம்னு அறிஞ்சாச்சு. இப்போ நமக்குள்ள கேரக்டர் தானே முக்கியம். அப்போ அந்த கேரக்டரை நோக்கி நம்ம பயணம் இல்லாமல் இந்தந்த காரியங்கள் இந்தந்த புக்கை படித்தாதான், இந்தந்த கமாண்ட்ரியை படித்தாதான் நம்ம பரலோகம் போக முடியும்னு சொல்கிறது எந்த விதத்தில் சரியாக இருக்கும்? அப்போ வேத வசனங்களை நம்ம புரட்டுற மாதிரி இல்லைங்களா அப்படின்ற ஒரு தாட் எனக்குள்ளே வந்துச்சு. அது சரியாக தப்பான்னு நமக்கு தெரியல. ஆனால் நமக்குள்ள கனி இருந்தால் மட்டும்தான் நம்ம பரலோகம் பார்க்க முடியும். அந்த கனி எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது, ஒன்றான மெய்தேவனாகிய பிதாவையும் கிறிஸ்துவையும் பரிசுத்த ஆவி என்ற வல்லமையும் புரிஞ்சு கொண்டு சத்தியத்தை அறிந்து கொண்டு நமக்குள்ள அந்த கேரக்டரை டெவலப் பண்ணி அந்த கிறிஸ்துவின் சாயலுக்கு நம்ம மாறும்போது தான் நம்ம என்ன பண்ண முடியும்னா அந்த பரலோகத்துக்கு போக முடியுமே தவிர்த்துட்டு நம்ம சபைகளில் சில பண்பாடுகளையும் சில கலாச்சாரங்களையும் புகுத்தி இதை செஞ்சால் தான் போக முடியும்னு சொல்லி ஒருத்தர் தாழ்மைப்படுத்துறது எந்த விதத்தில் அங்கே சரியாக இருக்கும்? மாதிரியுடைய குணலட்சணம் அதல்ல. எல்லாத்தையும் ஏக சிந்தையாக ஏகமாக பார்ப்பது தான் அந்த மாதிரியுடைய கேரக்டராக அங்கே இருக்குது. அப்போ நமக்குள்ள எப்படி அந்த சிந்தனை வரும்னா நமக்குள்ள அந்த தாழ்மை இருக்கணும். நம்ம ஒருத்தர் என்ன பண்ணணும்னா மற்றவர்களை மட்டமாக நினைக்கவே கூடாது. இந்த மாதிரியுடைய சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதோடைய மருத்துவ குணம் பார்த்தீங்கன்னா, இது நோய் எதிர்ப்பு சக்திக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்தது. நோய் எதிர்ப்பு சக்தி வெள்ளை அணுக்களை இது அதிகமாக ஆக்குவதற்கு இந்த மாதிரி இதாகுது. நடக்க முடியாத முடக்குவாதத்துக்கு இந்த மாதிரி ரொம்ப பர்ஃபெக்டானது. அப்போ இன்றைக்கி சத்தியத்தில் இருக்க ஒரு சகோதரனோ ஒரு சகோதரியோ பலவீனப்படும் போது அவர்களை நடப்பதற்கு, அவர்களுக்கு நோய் எதிர்ப்பு சத்தியத்தை கொடுப்பதற்கு மாதிரியாக நாம் என்ன பண்ணணும்னா நம்ம உதவி செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். பாருங்கள், ஒரு பிக்சர் போட்டிருக்கேன் பாருங்கள். இந்த பிக்சரில் இவர் ஒரு 100 டைம் அந்த மரத்தை வெட்டுறாரு. 100வது டைம் அந்த மரத்தை வெட்டுனதுனால அந்த மரம் விழுந்துருச்சா, இல்லை 1 2 3ன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வெட்டுனதுனால அந்த மரம் விழுந்துச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1 2 3ன்னு 100 டைம் வெட்டும்போது அங்கே 100வது டைம் மரம் விழுது.
ஆனால் நம்ம என்ன நினைக்கிறது தெரியுமா, ஒரு சகோதரன் ஒரு பலவீனத்தில் விழுந்துட்டா உடனே அவனை நம்ம மன்னிக்கிறதும் கிடையாது. ஒரு டைம் நான் மன்னிச்சனே, நீ 2வது டைம் சீறு பொருந்துட்டியா நம்ம கேள்வி வைக்கிறோம். அன்புக்குரியவர்களே, அப்படி அல்ல. நமக்கு வேதம் என்ன சொல்லித்தருது, நம்ம ஒருத்தரை எப்படி மன்னிக்கணும்னு நமக்கு சொல்லித்தருதுங்க. எப்படி சொல்லுதுங்க, 7 டைம் 41 டைம் 490 டைம் நம்ம என்ன பண்ணுமா மன்னிக்கணும். அப்போ நம்மளுக்கு கேள்வி, அப்போ 490 டைம் அவர் தவறு பண்ணுவாரா அப்படின்னு கேள்வி கேட்டீங்கன்னா, அது உன்னுடைய வேலை இல்லை. நீ 491 டைம் நீ அவனை மன்னிக்கும் போது நீ பொறுமையை கற்றுக்கிற, நீ சகிக்க கற்றுக்கிற, நீ கிறிஸ்துவின் குணநலத்தை நீ என்ன பண்ணுற கற்றுக்கிற. இங்கே யாருமே இங்கே பரிசுத்தவான்கள் இல்லை. இங்கே தேவன் ஒவ்வொருத்தரையும் பார்த்து பார்த்து இங்கே ரத்தத்தை சிந்தலை. நம்ம எல்லாருமே பாவிகள்ன்ற ரேஞ்சுக்கு தான், பாவிகள் தான். ஆதாம் என்னைக்கு பாவத்துக்குள்ள என்ன பாவம் செய்யாத மனுஷனே இங்கே இல்லை, நீதிமான் ஒருவனும் இல்லை. அப்போ நாளைக்கு பிறக்க போகிற குழந்தைக்கும் சேர்த்து ஆண்டவராகிய இயேசு ரத்தத்தை கொடுத்துருக்காருன்னு சொல்லும்போது, அப்போ நம்ம மட்டும் இங்கே பரிசுத்தத்தை பார்த்து எந்த விதத்தில் பழகிறது நியாயமாக இருக்கும்? எப்படி பழக முடியும்? அது மாதிரியுடைய கேரக்டரே கிடையாது. அப்போ எவ்வளவு டைம்னாலும் நம்ம மன்னிக்கிறது மட்டும் தான் வேலை. அதை மட்டும் தான் நம்ம செய்ய வந்துக்குமே தவிர்த்துட்டு நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுன்னா, மற்றவருடைய குறைகளை நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா அதிகமாக நம்ம பார்த்துடக்கூடாது. பாருங்கள், மத்தேயு 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிக்கும்போது, இந்த சிறியரில் ஒருவனையும் அற்பமாய் எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அவர்களுக்குரிய தேவ தூதர்கள் பரலோகத்திலே என் பரமபிதாவின் சமூகத்தை எப்பொழுதும் தரிசிக்கிறார்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். பாருங்க, இந்த பரலோகத்தில் என் பரமபிதாவின் சமூகத்தை எப்போதும் தரிசிக்கிறார்கள். அப்ப நமக்கென்று ஒவ்வொரு பொது சிருஷ்டிக்கும் ஒவ்வொரு தேவதூதர்கள் இருக்காங்க. அப்ப ஒவ்வொரு தேவதூதர்களும் பரலோகத்தில் போயிட்டு நம்மை கொடுத்து தவறாக பேசிக்கிட்டு இருப்பாங்களா? நம்மை பற்றி தப்பாக ரிப்போர்ட் கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க கேட்டிங்கன்னா, அப்படி ரிப்போர்ட் கொடுக்கறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்போ பரலோகத்தில் இருக்க பரலோகத்தின் தூதர்களே தப்பாக சொல்லாத போது சகோதர சகோதரிகள் ஒருவரை ஒருவர் குறை சொல்வதோ அவர்களோடு பேசுவதோ எந்த விதத்தில் ஒரு குணலட்சணமாக, ஒரு கிறிஸ்துவின் குணலட்சணமாக அங்கே இருக்கும் அப்படின்னு நம்ம என்ன பண்ணணும், நம்மை நாமே சீர்தூக்கி பார்க்கணும். ஏன் நமக்குள்ள இந்த அன்பு இல்லை? ஏன் நமக்குள்ள அன்பு இல்லைனா, கிறிஸ்து நம்ம மீது வச்சிருந்த அன்பு நம் சகோதரி மேலே வைக்கிறது இல்லை. கிறிஸ்து நம் மீது எந்த மாதிரியான அன்பு வச்சிருந்தார் அப்படின்னா, கிறிஸ்து நம் மீது ஒரு 3 விதமான அன்புகளை வச்சிருந்தார். 3 விதமான அன்புகளை வச்சிருந்தாரு. ஆனால் இன்னைக்கு சகோதர சகோதரி மேலே நம்ம அன்பே வைக்கிறது இல்லை. அன்பு தணிந்து போகும் காலமாக இருக்குது. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன மாதிரியான அன்பு வச்சிருந்தார் அப்படின்னு சொல்லும்போது, முதலாவது அன்பு, அவர் என்ன அன்பு வச்சிருந்தான்னு பார்த்தீங்கன்னா, நான் உங்களை சகோதரன் என்று சொல்வதற்கு வெட்கப்படலை என்றார். அப்போ முதலாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சபையாகிய நம்ம ஒரு சகோதர அன்பில் நம்ம பார்க்குறார். நாம் இங்கே இருக்க சபை ஜனங்களை சகோதர அன்பில் பார்க்குறோம். ஆனால் என்ன அன்பில் பார்க்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யோவான் 15:13, ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. அப்போ நம்மிடத்தில் சகோதர அன்பு இருக்குது. ஆனால் என்ன அன்பு இல்லைன்னா, சிநேகித அன்பு இல்லை, சகோதர அன்பு இருக்குது. சகோதர சிநேகம் இல்லை, நட்பு இல்லை. நல்லா புரிஞ்சுக்குங்க, நட்பு என்பது எதையுமே நினைச்சே பார்க்காது, ஏற்றத்தாழ்வு பார்க்காது. இன்றைக்கி சபைகளுக்குள்ளே ஏன் ஏற்றத்தாழ்வு, ஏன் நாம் பெரியாள் நீ பெரியாள் நினைக்குது? நமக்குள்ள அந்த சிநேகித அன்பு இல்லை. சகோதர அன்பு இருக்குது, ஆனால் சிநேகித அன்பு இல்லை. அதனால தாங்க ஒருவரை ஒருவர் நம் குறை சொல்லி கொண்டு இருக்கிறோம். நம்மகிட்ட அந்த அன்பு லேக் ஆகுது, அந்த குறைபாடு நமக்குள்ளே வருது. அடுத்ததாக ஆண்டவர் நம் மீது என்ன அன்பு வைக்கிறான்னு பார்த்தீங்கன்னா, 3 அன்பு. 1 சகோதர அன்பு, 2வது சிநேகித அன்பு, 3வது என்ன அன்பு? யோவான் 15:14, நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் என் சிநேகிதராய் இருப்பீர்கள். பாருங்க, நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் என் சிநேகிதராய் இருப்பீர்கள் அப்படி சொல்லிட்டு அடுத்து பாருங்க, எபேசியர் 5:25, புருஷர்களே உங்கள் மனைவிகளில் என்ன பண்ணுங்க, அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து. அப்போ 3வதாக ஆண்டவர் என்ன அன்பு வைக்கிறார் அப்படின்னா, ஒரு மனைவி, ஒரு கணவன் மனைவி மேலே வைக்கிற அன்பு. அப்போ கிறிஸ்து சபையை மனவாட்டியாக அன்பு செய்கிறார். அப்போ சகோதர சகோதரிக்குள்ள அந்த கணவன் மனைவி ஒரு மனவாட்டி மேலே வைக்கிற அன்பு, ஒரு அந்யூன்யம், ஒரு 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 மறைவில்லாத தன்மை இன்றைக்கி சபைகளுக்குள்ளே இருக்குதா? ஒரு சகோதரருக்குள்ளே ஒரு ஒளிமறைவு இருக்குதா இல்லையா?
அப்போ நமக்குள்ள ஒரு சகோதர அன்பு இருக்குது, சகோதர சிநேகமும் இல்லை, ஒரு கணவன் மனைவிக்குள்ள அந்த ஒளிவு மறைவுன்னு சொல்லக்கூடிய அந்த அன்பு நமக்குள்ளே இல்லை. அதனால தாங்க நமக்குள்ள அன்பில் குறைபாடு இருக்குது. அன்புக்குரியவர்களே, நாம் எவ்வளவு செய்தாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்திக்கிட்டு, நம்ம எல்லாத்தையும் ஆதாயப்படுத்தி தன் ஜீவனை நஷ்டப்படுத்திட்டோம்னா ஒரு பிரயோஜனமும் இல்லை. அப்போ தேவன் இந்த மாதிரியை வச்சு பாருங்கள், ஒரு தாழ்மை, ஒரு 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 பரிசுத்தம், ஒரு பலி, ஒரு சாக்ரிஃபைஸ் எல்லாத்தையுமே இந்த பலத்தின் மூலமாக நமக்கு இன்றைய நாளிலே சொல்லியிருக்கிறார். அப்போ நமக்குள்ள அந்த கேரக்டர், அந்த பலி செலுத்துறது, அது பரிசுத்தம் இருக்குதா, அந்த தாழ்மை இருக்குதா, அந்த வைராக்கியம் இருக்குதா, நாம் என்ன பண்ணணும், சீர்தூக்கி பார்க்கணும். அப்படி சீர்தூக்கி பார்க்கும்போது நாம் அவரிடத்தில் சேரக்கூடிய பிள்ளைகளாக நாம் இருப்போம். அது ரொம்ப ரொம்ப நிச்சயமாக அது இருக்கும். அப்போ மீண்டுமாக நாமே சீர்தூக்கி பார்ப்பதற்கு இந்த பாடம் நமக்கு உதவும். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.